வரையும் இந்த மாலை வேளையிலே இந்த நாளின் வேத பாட வகுப்பிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சர்ச் குரூப்லையும் நான் அனுப்புகிற ப்ராட்காஸ்ட்லையும் ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு வந்துச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரில. வர்றதை பார்ப்பீங்க, அதை ஆன் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். அது 2015 வருடம் பிளனா கார்டனில் ஃபுட்பால் கிரவுண்டில் நடந்த ஒரு மீட்டிங்கில் நான் பேசின ஒரு செய்தியினுடைய கடைசி பகுதி. இந்த கன்க்ளூஷன் ப்ரேயருக்கு முன்னாடி மக்களை அழைக்கிற ஒரு பகுதி. பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு வீட்டில் போய் பாருங்க. அதை நான் என்னுடைய ப்ராட்காஸ்டில் போட்டேன். பல நாடுகளில் இருக்கிறவங்க, வெளி தேசத்தில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்துட்டு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. என்ன, வேற ஒன்றும் இல்லை, மீட்பை பற்றி அதில் மீட்புங்கிற வார்த்தை இல்லை, ஆக்சுவலாக எது மீட்பு, ஒரு மீட்பருடைய தகுதி என்னவா இருக்குங்கிறத ஒரு தாய் மகள் சம்பவத்தை வைத்து அங்கே நான் விவரிக்கிறேன். கேட்டவங்களுக்கு அது புரியும். ரொம்ப உள்ளத்தை உருக்குகிற ஒரு சம்பவம் அது. அதை நான் பேசின அன்றைக்கு எனக்கு பேசுறதுக்கு கூட தொண்டையில் என்ன இருக்கலை, பலன்லாம் இருக்கலை. ரொம்ப கத்தி, ரொம்ப அதை மைக்கு கூட ரொம்ப பிரயாசப்பட்டு தான் நான் பேசுகிறேன். அதை ஜிம் எப்படியோ கண்டுபிடிச்சி அதை அதை இன்னைக்கு போட்டிருக்கு. சின்ன கிளிப்பிங், முழு வீடியோலாம் போட்டு அது ரொம்ப மணிக்கணக்காக பேசினது. இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நேர்லையும் கேட்குறீங்க, ஆன்லைன்லையும் கேட்குறீங்க. ஆன்லைனில் கேட்குறவங்களில் பலர் என் கூட தொடர்பில் இருக்கிறீங்க. உங்களுக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலை அப்படின்னா இப்போ நான் இன்றைய வேத பாடம் முடிந்த பின்பாவது அதை என்ன செய்யுங்க, கேளுங்க. ஒரு சின்ன உதாரணம் தான். நான் கடந்த 3 வாரங்களாக சுவிசேஷ ஊழியம் அப்படிங்கிற தலைப்பில் எங்கே பேசிக்கிட்டு வரேன்? சர்ச்சில் தான். அது எப்போ சர்ச்சில்னா எப்போ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 3 செய்திகள் பேசியிருக்கிறேன். இன்னும் அது இருக்குது, பாக்கி இருக்குது. அதில் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, நம்முடைய கண்களால் காண முடியாத பிதாவாகிய தேவனை நமக்கு என்ன செய்ய, வெளிப்படுத்த, டு ரிவீல் த ஃபாதர். 2வது சொன்னேன், இழந்து போனதை டு ரிடீம் த லாஸ்ட். நம்ம கையை விட்டு போயிடுச்சு, அது இனி நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோ எதுவுமே இல்லை, அதான் இழந்து போறது. மனுக்குலம் தேவன் கொடுத்த அத்தனையையும் இழந்து சுதந்திரமாக தேவனோடு உறவாடி வாழ்ந்த மனுக்குலம் எல்லாவற்றையும் இழந்துருச்சு. அது முதல்ல இழந்தது என்ன தெரியுமாங்க? அவரோடு உள்ள உறவு. அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த உறவு, அவரோடு ஐக்கியப்படுகிற அதைத்தான் முதல்ல இழந்தாங்க. ஏன்னா தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்ட உடனே அவங்க ஓடி என்ன செஞ்சாங்க, எங்க ஆண்டவர் துரத்தலை, நீ பாவமே செய்திருந்தாலும் அவர் உன்னை துரத்தவில்லை. நீங்க இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார், ஓகே அப்படின்னு சொல்றாருன்னு அர்த்தம் கிடையாது. நீ இழந்து போன நிலையில் இருந்தாலும் நீ அவரிடத்தில் வர வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். நீ ஓடி ஒழியணுங்கிறது ஓன் சித்தம். அவர் சித்தம் என்ன? நீ நாசமாவே போயிருந்தாலும் உன்னை நான் திரும்ப, நீ இழந்தவைகளை எல்லாம் உனக்கு நான் மீட்டு தரும்படி என்கிட்ட வா அப்படின்னு தான் அவர் காத்து நிற்கிறார். இதுதாங்க மீட்பின் சத்தியத்தினுடைய மிகப்பெரிய காரியம். இது உலகத்தில் மனிதனாக பிறந்த எந்த மொழி, எந்த எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான். இது மதம் சார்ந்த சத்தியம் அல்ல. அதனால தான் திருப்பி 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 நான் அடிக்கடி இப்போ சமீப காலமாக அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாரம் கூட நான் சொன்னதை அஜய் ஒரு போட்டுருந்தான். கிறிஸ்டியானிட்டி, காஸ்பல் இஸ் நாட் அபவுட் கிறிஸ்டியானிட்டி, இட் இஸ் அபவுட் கிரைஸ்ட்.
சுவிசேஷம் என்பது கிறிஸ்தவத்தை பற்றியதல்ல. ஏன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள 1000 காரியம் இருக்குது. தாய் சபன்றான், தகப்பன் சபன்றான், தாத்தா சபன்றான், அப்படி 1000 இருக்குது. சுவிசேஷம் என்பது அது சம்பந்தப்பட்டதல்ல. உங்களுக்கே சில சமயத்தில் அவங்க சொல்ற இந்த சத்தியங்கள் குழப்பத்தை கூட உண்டாக்கலாம். அப்ப நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா? as long as you are in Christ you are a Christian. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் நீ கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவன்லாம் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கலாம், நம்ம யார் கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது. இதுதான் சத்தியம். இதைத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தடுமாறுகிறாங்க. இந்த மாதிரி சத்தியங்களை கேட்கும் பொழுது எங்களை விரோதிகளை போல பார்க்கிறாங்க. நீ பரீட்சையில பெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொன்னா அது வாத்தியார் தப்பு இல்லை. பாஸ் ஆனா பாஸ்ன்னு சொல்ல போறாங்க, ஃபெயில் ஆனா ஃபெயில்னு சொல்ல போறாங்க. அது மாதிரி இங்க சத்தியத்தை சொல்லுகிற நாங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா இருக்கிறான்? அந்த இடத்துல நீங்க சிருஷ்டியா இருக்கிறான்ல, சிருஷ்டியா இருக்கும் போது அவன் தேவனை போல தேவனுடைய உருவில் தேவனுடைய குணாதிசயங்களோடு சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனா அவன் எதையோ ஒண்ணு இழந்துட்டான். அதை மீண்டும் அவன் அடையணுங்கிறதுக்கு தான் 2 Corinthians 5:17 சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா அப்ப அவன் கிறிஸ்துவுக்குள்ள திருப்பி என்ன செய்யணும்? வரணும். ரொம்ப சிம்பிள்ங்க. சுவிசேஷம் ஒன்றும் நீங்க நினைக்கிறபடி எப்படி தலையை பிச்சுக்கிற மண்டையை ஒழிச்சிக்கிற அப்படிலாம் இல்லை. இந்த 3 வாரம் என்னுடைய இந்த செய்திகளை கேட்கிற நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லணும்னு தெரியல பாஸ்டர், இது வரைக்கும் இயேசுவை நம்புங்க அப்படிதான் நாங்க சொல்றோம். பட் ஆனா நீங்க சொல்ற இதெல்லாம் கேட்கும் போது எங்க வாழ்நாள்ல இதுதான் சுவிசேஷம் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் தெரியல. ஏதோ சொல்றோம். நீங்க நல்லா கவனிங்க. நீங்க இயேசுநாதரை ஏத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும், உங்க வியாதியை, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான மக்கள் அதை அப்படியே நம்புவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, பல வேதங்களை கற்றறிந்தவர்கள், பல்வேறு கொள்கைகள் கோட்பாடுகளை அறிந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்க இதை சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் நீங்க படிச்சு பாருங்க, வீட்டுல இப்ப இல்ல திருப்பாதீங்க, வீட்டுல போய் படிச்சு பாருங்க ஒரு முறையாவது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தை தயவு செய்து படிங்க. அதுல எல்லாம் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் யூதனுக்கு யூதனை போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும் அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்படி ஆயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும். அந்த இடத்துல அர்த்தம் என்ன தெரியுமாங்க? யூதர்கள்ட்ட பேசும்போது அவங்க ஏற்கனவே வேதத்தையும் தெய்வத்தையும் பற்றி புரிந்து வைத்திருக்கிறதின் அடிப்படையில பேசுவார். கிரேக்கர் யூதர்கள் அறிந்து வைத்திருக்கிற தேவனை, ஒன்றான மெய் தேவனை அவங்க அறியல. அவங்க தேவர்கள் தேவதைகள், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க கிரேக்க கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க. பெண் தெய்வங்கள் எல்லாம் அவங்க இப்ப டயானா அப்படின்னு சொல்றாங்க, தியானாள் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குது. அவங்க 1 2 அல்ல. இப்ப நம்ம தமிழ்ல சொல்ல தெரியுமா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உருவாகி கூனாகி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். கல்லு மண்ணு மரம் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது. தெரியுமா தெரியாதா? ஏன் நீங்க கூட அப்படித்தானே ஒரு காலத்துல கும்பிட்டீங்க? பள்ளி அங்க சத்தம் போட்டா கூட அப்படி அடிச்சுக்குவீங்கல்ல. ஏன்னா பள்ளி மூலம் யார் பேசுறா? கடவுள் பேசுறார். ஒரு கோயில்ல மணி அடிக்கும், ஓ உடனே கடவுள் சம்மதம் கொடுத்துட்டார். எவனோ ஒரு ரவுடி பயலுக்கு ஒரு பொண்ணை கட்டுறதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்பப்போது கோயில் மணி அடிக்கும். கோயில் மணி அடிச்சிச்சு, கடவுளே ஓகே சொல்லிட்டார். சரியான போரிக்கு ரவுடி குடிகாரன் இந்த பொண்ணை கட்டி கொடுத்து வாழ்க்கையை நாசம் பண்றாங்க. பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் நாங்க சொல்றோம் மூட நம்பிக்கை. கோயில் மணி அடிக்கிறதோ கெவுளி அடிச்சிச்சுன்னு பள்ளிக்கு. இத மாதிரி கிரேக்கர்கள் பல்வேறு கொள்கைகளை வச்சிருந்தாங்க. அத்தேனை பட்டணத்துல பவுல் அந்த பட்டணமே விக்கிரகங்களால நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் என்ன அடைகிறார்? வைராக்கியம் அடைந்து சந்தை வெளிகளில் தான் சந்தித்த எல்லார்கிட்டையும் யாரை பத்தி பேசுறாரு? அவங்க அம்மா அப்பாவை பத்தி பேசினாரு. வாயை திறந்து சொல்லுங்க. அப்புறம் என்ன ஓரங்க நாடகமா? நான் மாத்திரம் எங்க சர்க்கஸ் மாஸ்டர் பேசுங்க கொஞ்சம். அங்க சொந்தமா பேசுறீங்கல்ல, நான் கேள்வி கேட்கும்போது பேசணும். யார்கிட்ட பேசுறாருங்க? கிரேக்கர்கள்ட்ட பேசுறாரு. அத்தேனே அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஏத்தன்ஸ்,
ஏத்தன்ஸ் இப்போ கூட அந்த பட்டணம் இருக்குது. இட் இஸ் அ கேபிட்டல் சிட்டி. மேப்பில் கூட நீங்கள் பாருங்கள், ஏத்தன்ஸ்னா இப்போ பார்க்காதீங்க, வீட்டில் போய் பாருங்கள். உடனே இருந்தாலும் கூகுள் மேப்பில் போடுவோம். மிகுந்த கல்வி அறிவு நிறைந்த மக்கள் உள்ள பட்டணம் அது. அன்னைக்கு ராத்திரி அவங்க அவரை கொண்டு போய் மார்ஸ் மேடைங்கிற ஒரு இடத்துல நிறுத்தி, நீ என்ன சொல்ல விரும்புகிற அதை சொல்லுன்றாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது என்ன ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார், எல்லா மனிதரையும் பூமியில் எங்கெங்கே எப்படி வாழ வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்கிறார். அப்படி சொல்கிறாரு, தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படி கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நம்மளை விட்டு ரொம்ப தூரமாலாம் இல்லை, நீ மனது வைத்தா அந்த மெய்யான தேவனை என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். மெய்யான தேவனை அறிவது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, உங்கள் புலவர்கள்லேயே சிலர் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி கிரேக்கர்கள் கல்வி அறிவு, கவிதை, நடை, இலக்கியம், இந்த ஷேக்ஸ்பியர்லாம் சொல்லுங்க, அவர்லாம் கிரீக் பின்னணியிலிருந்து வந்தவர் தாங்க. ஓகே, இப்போ ஷேக்ஸ்பியருடைய எல்லாமே எதனுடைய பின்னணியை கொண்டது? கிரேக்க பின்னணியை கொண்டது. கவிதை, அதை நம்ம கலைஞர் மாதிரின்னு வச்சுக்கோமே. கலைஞர்னா யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இறந்துட்டார் இல்லையா கருணாநிதி, ஓகே, திருவள்ளுவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற பட்டணம். அவர் சொல்றார், உங்கள் புலவர்களே எழுதி வச்சிருக்காங்கப்பா, நீ அதை திருப்பி பாரு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, கிரேக்கர்கள்ட்ட பேசும்போது சத்தியத்தெல்லாம் மாத்தல, அவங்க புரிந்து கொள்ற மாதிரி சொன்னார். இதுதான் அங்க முக்கியம். அதனால இந்த சுவிசேஷம் என்பது செய்தி ஒன்றுதான், அதை கேட்கிற மக்கள் புரிந்து கொள்ளும் விதத்துல பேசுவது தான் தேவ ஞானம். அல்லேலூயா. அதற்கு தேவ ஞானம் இல்லாமல்லாம் பேச முடியாது. வாயில வந்ததெல்லாம் சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளையின் மாதிரி சொல்லிட்டே இருக்க முடியாது. அந்த இடத்துல தேவ ஞானமும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலும் நமக்குள்ள இருந்தால் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லும்படி தேவன் என் வாயை நாவை என்ன செய்தார், திறந்தருளினார்னு ஏசாயா சொல்றார். அப்போ எந்த சமயத்துல யாருக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய காரியங்களை புரிய வைக்கணுங்கிறது கல்வி அறிவினால வராது. அது தேவனோடு உள்ள உறவும் ஜெபமும் ஆவியானவருடைய நடத்துதலும் அதை நமக்கு கற்றுத்தரும். பிரைஸ் தி லார்ட். அதனால எனக்கு தெரியாது அப்படின்லாம் யாருமே சொல்லி சாக்கு போக்கு சொல்லி தப்பெல்லாம் முடியாது. நீ அறிந்ததை இன்னொருவருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் உன் தலையின் மேல இருக்குது. நீ விரும்பி செய்யறையோ விரும்பாம செய்யறையோ, நீ கண்டு கொண்ட புதிய வாழ்வையும் அந்த நற்செய்தியையும் இன்னொருவரோடு கண்டிப்பா என்ன செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு தாங்க உன்னை இந்த பூமியில் ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார். இல்லைன்னா இந்த பாழான இந்த உலகத்துல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் எடுத்துட்டுப்பாரு. ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? அப்படி ரட்சிக்கப்படுற ஒவ்வொருத்தரையும் பாவமே இல்லாத உலகத்துக்கு கொண்டு போய் எடுத்துட்டாருன்னா அவரை குறித்து இங்க சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. போன வாரம் கூட நான் சொன்னேன், இந்த லேகியோன் பிடித்த மனிதன் நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வருவேன்றான். ஏன் சொல்றாரு? இல்லப்பா, உங்க ஊருக்காரங்க என்ன தங்களுடைய ஊருக்குள்ளேயே என்ன செய்யல, வர வேண்டாம், நீங்க போயிடுங்கன்னு அனுப்பிட்டாங்க. அதனால நீ உன் ஊரார் இனத்தார் ஜனத்தார் இடத்துல போய் நான் மனம் இறங்கி உனக்கு என்னென்ன செய்தேனோ அதை போய் அவங்களுக்கு என்ன செய்ய. இப்ப சொல்லுங்க, அவன் என்ன பைபிள் ஸ்கூல் படிச்சானா? இயேசுநாதர் கூட வருடக்கணக்கில் சீடனா இருந்தானா? சில 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருக்கலாங்க அதிகபட்சம். காலையில போட்ல வர்றாங்க, மத்தியானத்துல புறப்பட்டு போயிடுறாங்க. அவனுக்கு என்ன ட்ரைனிங் இருந்துச்சா? சொல்லுங்க, ஒன்றும் கிடையாது. இயேசுவை பற்றி ட்ரைனிங் எடுத்தா நல்லதுதான். இப்போ ட்ரைனிங்லாம் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்களை போல பலருக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறமை உள்ளவங்களாம் மாறுவீங்க. ஆனால் இல்லைன்னா பரவாயில்லைங்க, எங்களை மாதிரி நீங்கள் இப்போ நான் பேசும்போது உலகத்தில் பல இடங்களில் கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறத கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் சொந்த வீட்டாருக்கு, உன் இனஜன பந்துக்களுக்கு, உன் அக்கம் பக்கத்தாருக்கு நீ இந்த இயேசுவை பற்றி சொன்னாலே அது போதும். அன்னைக்கு சொன்னேன், பில்லிகிராம்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க, சீனாவுக்கு நான் மிஷினரியா போறேன். ஞாபகம் இருக்கா? அவர் கேட்டார், உங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, இந்த பக்கம் யார் இருக்கிறா, இந்த பக்கம் யார் இருக்கிறா, மேலே யார் இருக்கிறா, ஏமா இதுதான் உன் மிஷினரி பணித்தடம். அதனால
இந்த மீட்பு என்கிற அந்த நற்செய்தி கண்டிப்பாக நம்ம அறிவிக்கணும். சும்மா சபைக்குள்ளேயே கூத்தடிச்சுக்கிட்டு இங்கேயே கூட்டங்களை நடத்திக்கிட்டு இன்னைக்கு சாத்தான் சபையை வஞ்சிக்கிற ஒரு பெரிய காரியமே என்ன தெரியுமாங்க? சர்ச்சில் வேலை, சர்ச்சில் மீட்டிங், சர்ச்சில் அந்த மீட்டிங், பெண்கள் மீட்டிங், ஆண்கள் மீட்டிங், வாலிபர் மீட்டிங், இளைஞர் மீட்டிங், இளம் பெண்கள் மீட்டிங், யங் கப்பிள்ஸ் மீட்டிங், ஓல்டு கப்பிள்ஸ் மீட்டிங், தாத்தாஸ் மீட்டிங், பார்ட்டிஸ் மீட்டிங், ஈட்டிங் மீட்டிங். புரியலையா? தின்றது. அப்புறம் ஏசிபிசி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, எல்லாமே எங்க தெரியுமா? இந்த 4 சோத்துக்குள்ள. எல்லாம் வா, ஜாலியா இருக்கலாம். எங்க சர்ச் ரொம்ப ஆக்டிவான சர்ச், எங்க பாஸ்டருக்குலாம் ஓய்வே கிடையாது. ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு மீட்டிங் நடந்தா அப்புறம் எங்க ஓய்வு இருக்கும்? மனைவியும் கவனிக்க நேரம் இருக்காது, பிள்ளைங்களையும். இவர் இங்க எல்லாம் நடத்துவாரு, இவர் குடும்பம் தெருவில் நிற்கும். ஏங்க நல்லா கவனிங்க, நான் ஒன்று சொல்றேன், கிறிஸ்தவத்திலே ஒரு சமநிலை இருக்கணுங்க. உள்ள செய்ய வேண்டிய ஊழியங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஆனா உலகளாவிய ஊழியம் தான் மிகப்பெரியது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம அதாவது கைமண் அளவுக்கு உள்ள செஞ்சுக்கணும். ஆனா பெரிய உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? சந்திக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. சந்திப்பதுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வாயை திறந்து என்ன செய்யறது? சொல்றது. அதான் சந்திக்கிறது. நேற்றுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த சர்ச்சில் ஒரு 2 வயசு 3 வயசா இருந்த போது இருந்து வருகிற ஒரு ஆத்மா, இது வரைக்கும் இந்த சர்ச்சில் ஒரு குப்பையை கூட இப்படி தூக்கி வெளியே போட்டது கிடையாது. சீமாட்டி மாதிரி வருவாங்க, சீமாட்டி மாதிரி போவாங்க. ஆனா இந்த வார செய்தியை கேட்டுட்டு உலக அதிசயம். ஆனா அந்த அதிசயத்துல நீங்கெல்லாம் கிடையாது, நீங்க அது கூட செய்யல. அதுல எழுதியிருக்கிறாங்க, எனக்கு வாரத்துல 2 நாள் லீவு கிடைக்கும், அதுவும் இந்த டைம்ல லீவு கிடைக்கும். இந்த வார செய்தியை கேட்டுட்டு நான் அசைஞ்சிட்டேன். நான் கண்டிப்பா ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்ய விரும்புகிறேன். ஏன்னா சுவிசேஷ ஊழியத்தை பற்றி பேசினேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் செய்வாங்களோ செய்ய மாட்டோம், அதெல்லாம் ரெண்டாவதுங்க. என்ன செய்வோம் அதெல்லாம் தெரில, அதெல்லாம் இப்போ அவங்க நேரத்துக்கு ஏற்றபடி அவங்க செய்யணும். நான் சொன்னேன், ஓகே ஐ வில் டிஸ்கஸ், நான் இதை பற்றி நான் பேசுகிறேன், ஜிம்மண்ணாக்கிட்டையும் பேசுகிறேன், பேசிட்டு நீ என்ன ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஆனால் நான் போய் சொல்கிறேங்க, நாங்கள் சொன்னாலும் சொல்லாட்டலும் நீங்கள் செய்கிற ஊழியம் இருக்குது. பஸ்ஸில் போகும்போது, எங்கள் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் யாருக்கிட்டையுமே பேச மாட்டிங்களா? அம்மா இவங்க பேசுகிறவங்கள கேட்குறேன், பேசுகிறீங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ட்ரெயினில் ஊருக்கெல்லாம் போகிறீங்களே, ட்ரெயினில் போகிறீங்க, வேலூருக்கு போகிறீங்க, வாணியம்பாடிக்கு போகிறீங்க, ஆம்பூர் போகிறீங்க, சென்னை போகிறீங்க, அப்படியே கும்முன்னு உட்காந்துருப்பீங்களா? பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறீங்களா? பேசலையா? என்ன பேசுகிறீங்க? அப்படி பேசுறதுக்கு என்ன தைரியம் உங்களுக்கு? இதுக்கு என்னங்க தைரியம் வேணும்? சக மனிதர்களோட பேசுறதுக்கு என்ன தைரியம் வேணும்? இப்போ நான் அன்னைக்கு ஊருக்கு போனேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் மினிட் பொங்கல் நேரங்கனால டிக்கெட் எடுக்கல, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஏசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் இருக்கும், மற்றதுலலாம் 3 இருக்கும். ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் 2 இருக்கும், கீழே 1 மேலே 1. மேலே கொஞ்சம் ஏறி போகணும், அவ்வளோதான். மற்றதுல 3 இருக்கும். எனக்கு டிக்கெட் கிடைச்சது மேலே 2 தான், 2 தான் இருக்கும். அதில் மேலே தான் கிடைச்சது. ஏன்னா வேறு அந்த நேரத்தில் டிக்கெட் கிடைச்சதே அதிசயம். இப்போ எனக்கு காலில் ரொம்ப பிரச்சனை. சமயம் கட்டட வேலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னுடைய கால் ரொம்ப தொந்தரவில் இருக்குது, ஆப்ரேஷன் ஆன கால். அப்போ நாங்கள் போய் உட்காந்தோம். அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெட்டியில் 2 சீட்னா அப்போ அதில் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? 4 பேர் தான். ஸோ நானும் ஜூடும் போய் உட்காந்தோம். எதிர்த்தால ஒரு கப்புள், வயசான தாத்தா பாட்டி. அவங்க ரொம்ப ரொம்ப ஓல்டு கிடையாது, ஒரு மிடில். ஓகே பாருங்க, நானும் போய் இவரும் போயிட்டு அப்படி ஒருத்தர் பேசி இன்னும் நாங்கள் செட்டிலே ஆகலை. எதிர்த்தால இருந்தவங்க
ரொம்ப ரொம்ப பொலைட்டாக எங்ககிட்ட அவங்க அந்த ஐயா பேசினார். நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அவ்வளோதாங்க, அப்படியே பேச்சு ஆரம்பிச்சுது. உடனே அப்போ பார்த்து கரெக்டாக வந்து டீக்காரன் வந்தான். உடனே 4 டீ கொடுப்பா அப்படின்னாரு. இல்லை இல்லை சாரி, டீ இல்லைங்க, இந்த தக்காளி சூப் இல்லையா, டொமேட்டோ சூப், சாரி. உடனே நாங்கள் 2 பேரும் சொன்னோம், இல்லை பரவாயில்ல, என்ன சார் ஒரு சூப் குடிக்கிறதுல என்ன சார் ஆக போகுது அப்படின்னாரு. நான் உண்மையிலேயே குடிக்கிறதுல தான் இருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்களும் வாங்கி குடிச்சிருப்போம். அவர் என்ன நாங்கள் 2 பேரும் இல்லை பரவாயில்லையா நீங்கள் குடிங்க அப்படின்னோடனே ரொம்ப பாருங்க, ஏங்க அவர் ஒரு இந்து மனிதர், நம்ம யாருன்னு கூட தெரியும், என்னைய ஒரு முஸ்லீம் கூட அவர் நினச்சிருக்கலாம். ரொம்ப கேஷுவலாக, சார் ஒரு தக்காளி சூப்பில் என்ன சார் இருக்குது, குடிங்க சார் அப்படின்னு கொடுத்தாரு. எங்களுக்கும் ரொம்ப தர்ம சங்கடம் ஆயிடுச்சு, வாங்கி குடிச்சிட்டோம். உடனே கேட்டார், உங்கள் சீட்டு எது சார் அப்படின்னாரு. இப்போ ஜூட் சொன்னார், அப்பர் பர்த்து அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொன்னார்னா, டிடிஆர் வந்தார்னாக்க சொன்னார், இவர் வந்து எங்கள் சர்ச்சு பாஸ்டர், அதனால் அவருக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் டிடிஆர் வந்தார்னா ஏதாவது லோவர் பர்த் கீழ் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ கரெக்டாக டிடிஆர் வந்தார். அப்போ டிடிஆர்கிட்ட இவர் சொன்னார், இப்படி இவர் கால் வந்து ஆப்ரேஷன் ஆன கால், மேலே ஏறலாம், பட் கொஞ்சம் கஷ்டம், முடிந்தால். அவர் சொன்னார், சார் உங்களுக்கு இங்கே இந்த சீட் கிடைச்சதே இதுவே பெரிய காரியம் சார், நிறைய பேர் நின்றுக்கிட்டு வராங்க, சான்ஸே இல்லை சார் அப்படின்னார். உடனே பாருங்க, அந்த ஐயா என்ன சொன்னார் தெரியுமா, ஓ உங்கள் காலில் பிரச்சனை இருக்குதா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவர் என்னை விட வயசில் மூத்தவருங்க, நான் போயிடுறேன் சார் மேலே, நான் மேலே போய் படுத்துக்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க லோவர் பர்த். நான் ஷாக் ஆகி, நான் இதை மாதிரி எவ்வளவோ பேருக்கு அதாங்க விதைத்தா தான் இருக்க முடியும். நான் எத்தனை முறை ரிசர்வ் பண்ணுவேன், நான் ரிசர்வ் பண்ண சீட்டில் நான் இருக்கவே மாட்டேன். அங்கே பார்த்தா வயசானவங்க, இப்படி பெண்கள் இப்படி இருப்பாங்க, விட்டு கொடுத்துட்டு ஏறி படுப்பேன். நான் எதற்கு இந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறேன்னா, அவங்களே கூட எந்த கூச்சம் பார்க்காமல் மனிதனை மனிதனாய் நினைத்து பேசுகிறாங்க தானே. நான் கேட்குறேன், ஏன் நம்ம வந்து வாயை மூடிட்டு கம்முன்னு மூணாம் மூஞ்சி மாதிரி அலையிறோம், ஏன் அலையிறீங்க அப்படி நான் கேட்குறேன். அவங்கக்கிட்ட அதிகபட்சம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம்னா ஒரு தக்காளி சூப் தான் அவரால் கொடுக்க முடியும். ஆனால் நம்மக்கிட்ட கொடுப்பதற்கு ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பமே இருக்குது. ஆனால் நம்ம அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுறோம். ட்ரெயின் தானே, என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறது பிடிக்கலன்னா இன்னொரு சீட்டில் வேணா போய் உட்காந்துக்க போகிறாங்க, அவ்வளோதான், கொலையா பண்ணிடுவாங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஆண்டவரை பற்றி பேசுங்க. ஸ்பீக் அபவுட் கிரைஸ்ட், தட்ஸ் கால்ட் காஸ்பல். கிறிஸ்துவை பற்றி நீங்க என்ன சொன்னாலும் அது சுவிசேஷம் தான். அவருடைய பிறப்பை பற்றி சொல்றீங்களா, அதுவும் சுவிசேஷம் தான். அவருடைய பரிசுத்தமான பாவமற்ற வாழ்க்கையை பற்றி சொல்றீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே என்ன செஞ்சதில்லை, கேள்விப்பட்டதே இல்லை, அதுவும் சுவிசேஷம் தான். அவர் செய்த அற்புத அடையாளங்களை பற்றி சொல்றீங்களா, அதுவும் இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் செய்யாதது தான், அதையும் சுவிசேஷமாக தான் மக்கள் கேட்பாங்க. அவர் செய்த அவர் உணவளித்தது, மரித்தோரை எழுப்பினது, பிசாசுகளை துரத்தினது, அவர் பேசின ஓமைகள், இதெல்லாம் பேசுங்க. இதுவரைக்கும் யாருமே அப்படி பேசினது இல்லை, அப்படி செஞ்சதில்லை, அதுவும் நற்செய்தி தான். அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்ததை சொல்றீங்களா, அதுதான் சுவிசேஷத்தினுடைய கிளைமேக்ஸே. ஏங்க, இயேசுவை பற்றி சொல்ற எல்லாமே என்னதான், இயேசுவை பற்றி மோசமா மைனஸ் பாயிண்டா சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதனால இயேசுங்கிற பேரை வச்சு நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு பேர் என்ன பேரு, புரியலன்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இயேசுவை பற்றி என்ன சொல்லுவீங்க, இயேசுவா அவன் ஒரு குடிகாரன், அது நம்ம ஊர்ல அலையிற இயேசுங்க.
கர்த்தராகிய இயேசுவை பற்றி ஒரே ஒரு வார்த்தை தவறா சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார்கிட்ட என்ன இருக்கு? தெரியாதவன் சொல்லுவான், அவன் கதை வேற. தெரிஞ்சவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுவீங்க, அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, நான் கேட்டதெல்லாம் தந்தாரா? அது உங்க முறுமுறுப்பு. வாழ்நாளெல்லாம் முறுமுறுத்தே சாவுவீங்க, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னு பவுல் ஒரு இடத்துல சொல்றார். நீங்களாம் ருசி பார்த்துருக்கீங்களா அவருடைய தயவை? அந்த தயவை பத்தி சொல்லுங்க. அவருடைய அன்பை அனுபவிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா அந்த அன்பை பற்றி சொல்லு. அதான் சுவிசேஷங்க. வேற எது சுவிசேஷம் நினைக்கிறீங்க? நான் அதுக்கு எனக்கு விளக்கம் சொன்னேன். சுப விசேஷம், மங்களகரமான ஒரு செய்தி. ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரே உங்களுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மங்களகரமான வார்த்தை தான் நம்ம கிட்ட இருக்கு, இதுக்காக ஜபம்லாம் பண்ண வேண்டாம். அது பாக்கெட்டை நிரப்புற ஊழியக்காரங்க தான் மங்களகரமான வார்த்தைக்காக ஜபம் பண்ணி கேட்டு சொல்லுவாங்க. ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய உள்ளத்துல எப்போதுமே என்ன வார்த்தை தான் இருக்கணும்? மங்களகரமான வார்த்தை தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பேசுங்க. ஓகே, இந்த மீட்புங்கிற அந்த உண்மையிலே இந்த மீட்பின் சத்தியங்கள்ங்கிற வார்த்தை ஒரு பெரிய அளவுல பரவிட்டு போகுது. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருது. ஏன்னா இது ஒன்றும் நான் உருவாக்கி நான் குத்தகைக்கு எடுத்த செய்தி இல்லைங்க. வேதத்தில் இருக்கிறத நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறோம். அநேகர் இதை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சுவிசேஷ புயல் சுனாமி உருவாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வேறொரு சபையிலிருந்து நம்முடைய சபைக்கு வந்தவங்க. கொஞ்சம் நாட்கள் தான் ஆச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே எங்கெங்கேயோ போயிருக்கிறோம், எங்கெங்கேயோ ஊழியம் செய்தோம். இந்த குறுகிய நாட்களில் உங்களுடைய செய்திகளை கேட்டு தான் நாங்கள் உணர்வுடைந்து இன்னும் ஆண்டவருக்காக பலத்த காரியங்களை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த கடந்த 3 வாரங்களாக சுவிசேஷ ஊழியம் அப்படிங்கிற பெயரில் நீங்கள் போதிக்கிற அந்த சத்தியங்கள் எங்களுடைய குழந்தைகளை கூட பாதிக்குது. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறோம். எங்கள் பிள்ளைங்க ஓரளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் பாஸ்டரப்பா சொல்லி கொடுக்கறது இன்னும் ஈஸியாக புரியுதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அவங்க பட்டியல் போடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை உங்களுடைய உடம்புல இருக்குது. அப்படியே ஒரு வார்த்தை, நீங்கள் ஜீவனை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை போய் மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவிங்க, நீங்கள் அங்கே சொல்கிறீங்க. ஆனால் நம்முடைய சர்ச்சில் அநேகர் அந்த நேரத்தில் ஃபோனை பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு அசட்டையாக இருப்பதை பார்க்கும்போது எங்களுடைய இருதயம் அப்படியே நொறுங்குது. இந்த பாஸ்டருடைய பிரசங்கம் இந்த சர்ச்சில் இவ்வளவு சீரியஸான ஒரு செய்தி அவர் பேசும் பொழுது இதை கூட கவனிக்காம, குறிப்பாக பின்பகுதியில் ஒரு 4 வருஷம் அது சபிக்கப்பட்ட இருக்கைன்னு நான் நினைக்கிறேன். புது சர்ச்சிலையாவது கொஞ்சம் முன்னால் உட்காருங்க. இந்த மாதிரி இந்த வளவளன்னு பேசுறவங்க உங்க கவனத்தை திசை திருப்புறவங்கள தூக்கி அடிங்க. நான்லாம் சொல்றேன், நான் பள்ளிக்கூடத்தில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் படித்த காலத்தில் அந்த ப்ராக்ரஸ் கார்டில் ரெட்டிங்கில் கோடு போடுவாங்க. என் வாழ்க்கையில் ரெட்டிங்னா என்னன்னே தெரியாதுங்க. ரெட்டிங்னா நான் யூஸ் பண்ணேன், நான் சொல்கிறது அந்த ப்ராக்ரஸ் கார்டில். கரெக்டா? என்னப்பா, ஃபெயிலு, கம்மி மார்க்கு, இது ஏதோ போடுவாங்க. ரெட்டு போட்டால் டேஞ்சர்னு அர்த்தம், வீட்டில் உதவலும். ஏன் தெரியுமா? நான் அதெல்லாம் இயற்கையாக வரணும், யாரும் சொல்லித்தரதெல்லாம் கிடையாது. நான் பள்ளிக்கூடத்துலலாம் இந்த முன் வரிசையில் உள்ள பெஞ்சுக்காக நான் அழுவேன். வாத்தியார்ட்ட போய் அழுவேன், சார் நான் முன் சீட்டில் தான் உட்காருவேன் சார் அப்படின்னு. அவர் சொல்ல, நீ நல்லா படிக்கிற பையன் எங்கே உட்கார்ந்தாலும், நான் இல்லை சார் பின்னால் உட்காந்தா படிக்க விட மாட்டானுங்க. ஏன்னா பின்னால் உட்காந்தா பசங்க பேசுவானுங்க, நோண்டுவான், குத்துவான், ஓசி கேட்பான், பென்சிலை திருடுவான், ரப்பரை பிடுங்குவான். நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேங்க.
ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எனக்கு சின்ன வயசில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லலாம் அது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, நல்லா ஞாபகம் இருக்குது. ஃப்ரெண்ட் அங்கெல்லாம் சின்ன பெஞ்சு அது, அதுலேயும் பெஞ்சில் தான் போய் உட்காருவேன். ஒரு முறை எங்கள் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னை தூக்கி 3ஆவது வரிசையில் உட்கார். நான் குறும்பு பண்ணுறேன்னு இல்லை, அந்த வரிசையில் இருக்கிற அவ்வளோ பேரும் குறும்பு பண்ணுறவனுங்க. அதனால என்னையை தூக்கி அங்கே வச்சா, சாக்கடை பக்கத்தில் சந்தனத்தை வச்சா அது நான் மணக்குன்னு தூக்கி உட்கார வச்சாங்க. நான் வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட ஒரே அழுது, எங்கள் அம்மாவே டீச்சர்கிட்ட வந்து, நீங்கள் ஏன் என் பையனை தூக்கி 3ஆவது வரிசையில் போட்டீங்க, வீட்டில் வந்து ஒரே கலாட்டா பண்ணுறான். அப்போ டீச்சர் சொன்னாங்க, ஐயோ நான் வந்து அவன் அங்கே போய் உட்கார்ந்தா இவனை பார்த்தாவது மற்ற பசங்க ஒழுங்காக இருப்பானுங்கன்னு தான் போட்டேன். எதற்கு இதை நான் சொல்கிறேன்னு நல்லா கவனிங்க. நான் படிப்பை முடிக்கிற காலம் வரைக்கும் அந்த முன் வரிசையில் உட்கார்றது ஏன் தெரியுமா, என் கவனத்தை, என் அட்டென்ஷனை யாரும் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிறது நான் படிக்கிறதுக்கு தான். விளையாடுறதுக்குன்னு ஒரு பீரியட் வைப்பாங்க, அப்போதான் விளையாடணும். சபை என்பது ஒரு ஆவிக்குரிய பள்ளிக்கூடம். பி சீரியஸ். இப்போ நாங்கெல்லாம் அங்கே பாருங்க, சாதாரண தமிழ் மீடியம் இங்கிலீஷ்லாம் ஒரு பாடமாக தான் படிச்சுட்டு வந்தோம். இங்கே எப்படி கன்னடா ஒரு லாங்குவேஜ்னு, அது மாதிரி ஒரு பாடம். எப்படி வந்து இன்னைக்கு ஒரு மேன்மையான நிலைமையில ஆண்டவருடைய ஊழியர்களாக நிற்க முடியுது. அப்போ சொல்றேங்க, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய வீட்டில் அருமையும் மேன்மையான பொருட்கள் நிறைந்த. ஜாக்கிரதை உள்ளவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள்னு சமீபத்தில் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணேன்னா, அவங்க அதை எழுதி உண்மைதான். அவங்க அதை ரொம்ப மனவேதனையோட, அதுலயும் பர்டிகுலரா இந்த சுவிசேஷம், இந்த மீட்பு, இன்னைக்கெல்லாம் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார், கண்ணீரை துடைப்பார், கார் தருவார், பங்களா தருவார், நல்ல மாப்பிள்ளை தருவார், அழகான பொண்ணு தருவார்னு பிரசங்கம் பண்ற இந்த காலத்துல இதை கிளி ஜோசியம் சொல்றவன், எலி ஜோசியம் சொல்றவன், குருவிக்காரி கூட சொல்றாங்க. கரெக்டா? இதை ஒரு பாஸ்டர்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சொல்லலைனாலும் நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா தர்றதை அவர் தரத்தான் செய்வார். இதுக்கெல்லாம் ஒருத்தர் தருவார். அம்மா கிட்ட போனா சோறு தருவாங்க, அம்மா கிட்ட போனா சோறு தருவாங்கன்னு அப்பா சொல்ல வேண்டியது இல்லை. பிள்ளைக்கு பசிக்கும்னு அம்மாவுக்கு நல்லாவே இல்லை, அவங்களுக்கு கேட்கலாம். தெரியுமாம்மா? நீங்களே கேட்பீங்க, டைமுக்கு சாப்பிடுங்களேன் இல்லையா? நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா? ஏங்க சோறு போட்டு வச்சிருக்கிற ஆறிடுங்க, வந்து சாப்பிடுங்கன்னு உங்க புருஷன் எல்லாம் பார்த்து சொல்றது இல்லையா? சொல்லுங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க எங்க சொல்றீங்க? பிள்ளைங்களை வந்து எவ்வளவு சொல்றோம், சாப்பிடு. காரியத்துல கண்ணா இருக்க வேண்டும், கருத்தா இருக்க வேண்டும், சத்தியங்களை கவனிக்க வேண்டும், அதை குறித்து தியானிக்க வேண்டும், அதை குறித்து பேச வேண்டும். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம், பெரேயா பட்டணத்தாரை குறித்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை அவர்கள் அனுதினமும் என்ன செய்தார்களாம். இந்த வசனத்தை கூட உங்களால் எங்க படிங்க, எடுத்து படிங்க. என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் யாராயிருந்தார்கள்? நற்குணசாலிகளாயிருந்தார்கள். எதனால நற்குணசாலிகளாயிருந்தாங்க? வேத வசனத்தை இது இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் என்ன செய்ததுனால, பைபிளை பக்கத்துல வச்சு படுக்கிறதுனால, விலை உயர்ந்த பைபிளை வாங்கி வைக்கிறதுனாலலாம் நீ நற்குணசாலியா மாற முடியாது. அதை அனுதினமும் அதுவும் எப்படி ஆராய்ந்தார்களாம்? ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்ததுனாலதான் நற்குணசாலிகளாய் மாறினாங்க. அல்லேலூயா. டேக் எ டிசிஷன். எப்போ சொல்றேன், ஆராதனை நேரத்துல, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரத்துல, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நேரத்துல உங்களுடைய கவனங்களை திசை திருப்புகிற எல்லாத்தையும் தூக்கி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி, தூக்கி அடிப்பேன்னா கையால் அடிப்பேன்னு அர்த்தம் இல்லை.
அவைகளை விட்டு என்னை நான் விலக்கிக் கொள்வேன் ஒரு தீர்மானம் எடுத்தாலே சபை அங்கத்தினர்கள் விசுவாசிகள் முத்தா மாறிடுவாங்க. ஹலோ, எல்லாருமே 100%, எல்லாருமே 100% தான். 60, 30, 70, 40, 33 கிரேஸ் மார்க்லாம் கிடையாது. ஏன்னா ஜாக்கிரதை உள்ள அவனுடைய கை கண்டிப்பா ஆளுகை தான் செய்யும். நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க ட்ரை பண்றேன். இன்றைக்கு வரைக்கும் பல காரியங்கள் அப்படி இருக்கிறேன். அதுக்காக 100க்கு நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல என்னுடைய நேரத்தை வீணாக்குகிறவர்கள் வரும்போது எவ்வளவு குயிக்கா அவங்க கதையை முடிச்சு அனுப்பணுமோ அனுப்பிட ட்ரை பண்றேன். என் போன்ல பேசும் பொழுது சும்மா கதை அளந்துக்கிட்டு, இப்போ நானே ஒரு ஓய்வா இருக்கிறேன், ஒரு அது வேற சும்மா அவங்களுக்கு நேரம் போகலைங்கிறதுக்காகலாம் நேரம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்க. நேரம் போகல அப்படின்னா அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? டைமே போக மாட்டேங்க, நேரமே போகல அப்படின்னா அது என்னன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு நேரம் பத்தல. இப்போ நீங்கெல்லாம் இங்க பாட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அங்க வாசல்ல இருந்து வந்தேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் அவருக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? நான் ஐ எம் என்டரிங் இன்டு த சர்ச் டு கண்டக்ட் த பைபிள் ஸ்டடி. ஆஃப்டர் 10 o'clock we will talk. நீங்க 10 மணிக்கு தூங்கி நடிகரவாயிடும் உங்களுக்கு. நான் அவருக்கு எத்தனை சொல்லியிருக்கிறேன்? என்ன ஏன் நான் 9:30 சொல்லலை தெரியுமா? 9 மணிக்கு மேல பேசுங்கன்னு ஒருத்தங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறேன். பைபிள் ஸ்டடி அப்படி 8:45, 9 முடிச்சிடுவேன். நீங்க பேசுறதா இருந்தா 9 மணிக்கு மேல கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பாஸ்டருக்கு, இவர் வெளிநாட்டுக்கார் பார்த்தீங்களா, அதனால அவருக்கு எத்தனை மணி சொல்லியிருக்கிறேன். அவரும் பார்த்துட்டு இருப்பார். இப்போ அதை நான் உண்மை பேசுகிறேங்கிறது ஆண்டவர் சாட்சி, என்னோடு இடைப்படுகிற மக்களும் சாட்சி. 10 மணி. நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து சும்மா கதைக்கிறது கதை அளக்கிறது. பைபிளை சொல்லுது, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீ என்ன செய்ய? சீர்கேடான பேச்சுக்கள், கிழவிகள் பேச்சுன்னே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ரொம்ப பேசுறவங்களை என்ன சொல்லுவாங்க? சரியான கிழவி மாதிரி பேசுறா பாரு. எங்க கிழவினா அப்படி ஒன்றும் இளக்காரம் இல்லை, சில கிழவிகள் அப்படி இருக்கிறாங்க. அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அம்மா அப்பவே வைத்த கலக்கம். அந்த இடத்துல பாருங்க, அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ பேசு, வயதெல்லாம் அங்க முக்கியம் இல்லை, பேசுகிறது உண்டானால் கருத்தோடு அவசியமானவைகளை என்ன செய்யணும்? பேசும். இப்போ மன மகிழ்ச்சிக்காக பேசுறதுன்னா அதுவும் ஒழுங்குள்ளதா தான் இருக்கணும். இப்போ ஒரு வாழைப்பழ தோல் சரிக்கு ஒரு பையன் விழுறான்னா அது உனக்கு மன மகிழ்ச்சியா? அதுக்கு பேர் பரிகாசம். புரியுதா உங்களுக்கு? மன மகிழ்ச்சி, தட்ஸ் நாட் என்டர்டைன்மெண்ட். அதே இது உனக்கு நடந்தா எப்படி இருக்கும்? நான் வலிக்கு விழுறேன், உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு கோபம் வருது இல்ல? அதே மாதிரிதான் இன்னொருத்தர் வலிக்கு விழும்போது நீ சிரிச்சா அவங்களுக்கும் கோபம் வரும். மன மகிழ்ச்சி என்பது, நகைச்சுவை என்பது பரிகாசம் செய்வதல்ல. இன்னைக்கு சபையில் அநேக பிரச்சனைகள் ஏற்படுது. நீ நகைச்சுவையா பேசுனா பரவாயில்லைங்க, ஜோவியலா. ஆனா நீ பேசும்போது அவங்கள குத்துற மாதிரி பரிகாசம் பண்ணி பேசுற, அதனால அநேக உள்ளங்கள் என்ன அடையுது? காயம் அடையுது. சத்தியத்தை பேசும்போது குத்தப்படுறது அது வேறங்க. நீ வேண்டும் என்றே விஷம் வைத்து ஒருவருடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்கிற அர்த்தத்தோடு உள் நோக்கத்தோடு பேசும்பொழுது அவங்களுடைய உள்ளம் கண்டிப்பா என்ன அடையும்? அதைத்தான் சொல்றார், சீர்கேடான பேச்சுக்கள். unnecessary talk. necessary talk வேற, unnecessary talk. இப்போ என்கிட்டெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் unnecessary talk நான் வந்து தவிர்க்கிறேன். நானும் லெஷரா ரொம்ப ரேரா இருப்பேன். அதெல்லாம் ரொம்ப, நான் லெஷரா இருந்து யாருக்கோ ஒரு மெசேஜ் அனுப்புறேன், ஒரு கால் பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப விலையேற பெற்ற விஷயம். எனக்கு, அவங்களுக்கு அது எப்படி எனக்கு தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி வச்சுக்கோங்க.
சீரியஸா இருங்கன்னு நான் சொல்றேங்க. இது பேர் சீரியஸ் இல்லைங்க, கண்ணும் கருத்துமா இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க எதை வீணாக்கிட்டாலும் பரவாயில்ல, நேரத்தை என்னாக்க கூடாது, வீணாக்க கூடாது. எவ்வளவு முறை உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்துல நான் பட்டியெல்லாம் போட முடியும். எதை இழந்தாலும் உன்னால மீட்டுக்கொள்ள முடியும் மனம் இருந்தால். ஆனா மனம் இருந்தாலும் உன்னால மீட்க முடியாத ஒன்று என்னது? நீ வீணாக்கின நேரங்கள். அது கிடைக்காது. டைம் அண்ட் டைட் வில் நெவர் வெயிட் ஃபார் எனிபடி. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காது. கடல் அலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வரும், நெல்லுனாலும் அது நிற்காது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். யாருக்காகவும் அது வெயிட் பண்ணாது. நேரமும் அதே மாதிரி தான். வாட்சை பார்த்து எனக்காக ஒரு 10 நிமிஷம் நீ கொஞ்சம் மெதுவாக ஓடுறியாருன்னா அப்படிலாம் ஓடாது. அது பி சீரியஸ். தயவு செய்து சிலர் என்ன சும்மா பேசி என்ன சும்மா பேசுன, அது என்ன சும்மா பேசுறது? ஏங்க உன் நேரத்தை அவங்க வீணாக்குறான்னு சொல்லுங்க. தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. ஏன் சொன்னா என்ன ஆயிடும்? கழுத்தை அறுத்துருவாங்களா? உறவு கெட்டு? தயவுசெய்து வேண்டாம், அந்த மாதிரி உறவே வேண்டாம். விலையேறப்பட்ட நம்முடைய நேரத்தை வீணாக்குகிறவங்களுக்கு நம்ம என்ன உறவு வச்சுக்கணும்? நமக்கு 4 மனுஷன் என்ன தூக்குறதுக்கு? ஒன்று பெட்டியில் போய் தூக்கிட்டா வண்டி தானே சுமக்குது. கிராமத்தில் தான் 4 பேர் தூக்க வேண்டிய அவசியம் அதெல்லாம் இல்லை தானே. கிராமத்திலேயே இப்போ வண்டி வந்துருச்சு. நமக்கு 4 பேர் வேணுமா? பெட்டியினுடைய முன் பக்கத்தில் 2 பேர், பின் பக்கத்தில், அதான் 4 பேர்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு சொல்றாங்க, நல்லது கேட்டதுக்கு நமக்கு 4 பேர் வேணுங்கிறதுக்காக உன் நேரத்தை வீணாக்குவியா? காசை கேட்டா கொடுத்துட்டு போ, சோறு கேட்டா கொடுத்துட்டு போ. நேரத்தை கொடுக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. பேச வேண்டிய அளவுக்கு பேசுங்க. அது பாவம் கிடையாது. பேச வேண்டியதை பேச வேண்டிய அளவிற்கு பேசுவது என்ன கிடையாது? பாவம் கிடையாது. எனக்கெல்லாம் பர்டிகுலரா நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு காலத்துல பெண்கள் தான், இப்ப ஆண்கள் கூட அப்படிதான் அரட்டை அடிக்கிறாங்க. நின்று பேசுறாங்க பாரு, வா பிரதர் ஜூஸ் குடிக்க போகலாம், வா பிரதர் பிரியாணி சாப்பிட போகலாம். வேலையெல்லாம் மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த நாளே அப்படியே போயிடும். பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான். அந்த நாளின் வருமானம் போச்சு, அந்த நாள்ல எல்லாம் வேஸ்ட். காரியத்துல கண்ணா இருப்போம். ஓகே, 2 பேர் எஸ்ங்கிறாங்க. சரி, உங்க நேரத்தை வீணாக்கிறதா இருந்தா வீணாக்கிட்டு கர்த்தருக்கு என்ன கொடுங்க? கணக்கு கொடுக்க உங்களுக்கு தைரியம் இருந்தா கொடுங்க. ஏன்னா ஆண்டவர், நல்லா கவனிங்க, 3 T சொல்றேன்: டைம், டேலண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷர்ஸ். இதை குறித்து உங்கள்கிட்ட என்ன கேட்பார்? உனக்கு அவர் கொடுத்த நேரம், உன்னுடைய தாளந்துகள், உன்னுடைய ஆசீர்வாதங்கள். ட்ரெஷர்ஸ்ங்கிறது உன்னுடைய ஆசீர்வாதங்கள். இவைகளை குறித்து கண்டிப்பா எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுத்தே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஊர் சுத்துறது, வீணா பேசுறது, கதைக்கிறது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊருக்கு, அதெல்லாம் கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்ற துணிச்சல் உங்களுக்கு இருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கெல்லாம் அந்த துணிச்சல் இல்லை. அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பயபக்தியோட நடந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரன்கிற முறையில் என் அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கேட்க மனதா இருந்தா என்ன செய்யுங்க. அதுக்காக அர்த்தம் என்ன தெரியுமா? ஹலோ, ஓகே ஓகே பாய். இது நக்கல். நான் முதல்ல சொன்னேன், பேச வேண்டியவைகளை பேச வேண்டிய அளவுக்கு என்ன செய்யணும். நமக்கு எளிய உதாரணம், எவ்வளோ சாப்பிடுவீங்க? ஏன் முறைக்கிறீங்க? எவ்வளோ சாப்பிடலாம்? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது தானே. இது எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அதுக்கு அளவு என்னது? எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடும். கரெக்டா? அதுக்குதான் சாலமோன் சொல்றார், தேனை கண்டாயானால், மட்டாய்னா தானே தெரியுமா? அளவாய் சாப்பிடு. மிதமிஞ்சினா அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டால் அது தேனாகவே இருந்தாலும் நீ என்ன பண்ணுவ? எங்க இதை விட என்ன உபதேசம் வேணும் உங்களுக்கு? இதை விட என்ன உபதேசம் வேணும் சொல்லுங்க. தேனா அவங்க பேசுறாங்க. இப்ப நான் கூட தான் தேனா பேசுறேன்ட்டு ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தா உங்க வீட்டுல என்ன விழும் சொல்லுங்க.
சரி, ஸோ மீட்பை பற்றி என்ன செய்யணும்? பேசணும். மீட்பரை பற்றி சொல்லுங்க. கேட்கணும்ல, கேட்கறத பேசணும். உங்களுக்கு சொந்தமா சொல்ல தெரியலனாலும் இப்போ நான் கற்றுத்தர்றோம்ல. ஸோ நான் இப்போ சொல்லிட்டேன், பாயிண்ட் இங்கே வந்துட்டேன், திருப்பி வர்றேன். இயேசுவை பற்றி நீங்க என்ன பேசினாலும் அது என்னதான்? பிரைஸ் தி லார்ட். சரி, மீட்பரின் தகுதிகளை பற்றி நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதுல போன வாரம் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு மீட்பர் அப்படின்னா அவருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள். நம்பர் 1 என்ன சொல்லுங்க? தேவன் மனிதனுடைய வாழ்வுக்கென்று சில நீதி, நியாயங்கள், சட்டங்கள், ஒழுங்குகள், பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த நீதியின் எதிர்பார்ப்புகளை ஒரு மீட்பர் என்ன செய்கிறவராய் இருக்கணும்? நிறைவேற்றுகிறவராய் இருக்கணும். நீதினா என்ன தெரியுமா? அதனால கவனிங்க. உலகத்தார் சொல்ற வார்த்தையை சொல்றேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தண்டனை இல்லை, தண்ணி குடிக்கணும். உப்பு தின்னா என்ன எடுக்கும்? தப்பு செய்தவன் அப்படின்னா அது என்னது? ஒரு நீதி. அதான் நீதி, அதான் ரைச்சியஸ்னஸ். உப்பை விட்டுருங்க, அவங்க உதாரணத்துக்கு அதை அப்படி சொல்றாங்க. உப்பை தின்னவன் கண்டிப்பா தாகம் எடுக்கும், அவன் தண்ணி குடிப்பான். அதே மாதிரி தப்பு செய்தவன் என்ன அடையணும்? அதே மாதிரி தான் கடவுள் சொல்றார், பாவத்தின் சம்பளம். அப்போ பாவம் செய்யாம இருந்தா அதற்கு சம்பளம் என்னது? அது கூட சொல்ல தெரியாதா? நித்திய ஜீவன். இதான் நீதி, இதான் நீதிங்க. பாவம் செய்யாம இருந்தன்னா நீ நித்தியமான ஜீவனை, பரிபூர்ண வாழ்வை அடையலாம். பாவம் செய்த அப்படின்னா அதற்குரிய சம்பளம் ஆகிய மரணம். மரணம்னா என்னது? தேவனோடு உள்ள உறவை விட்டு என்ன செய்வது? ஆனா அது மாதிரி வெளியே நிற்கிறது. ஆண்டவரை பார்த்து அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூட தைரியம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் அங்க மரணம்னு சொல்றாரு. ஆனா முடிவுல அந்த பாவத்தினுடைய விளைவாக சரீரத்துல கூட என்ன அடைய வேண்டியிருக்கும்? மரணம் அடைய. ஏன்? இன்னைக்கு பாவம் செய்து அதனால கொடிய வியாதிகளை சம்பாதித்து அதிலிருந்து சுகமடைய முடியாமல் மரித்து போறவங்க இருக்காங்களா? குடிச்சு சாவரம் இருக்கிறானா? சில தேவையற்ற காரியங்களை செய்து புற்றுநோய், கொடிய வியாதிகள் சாகிறவங்க இருக்கிறாங்களா? அதெல்லாம் ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல. இந்த இடைப்பட்ட காலத்துல அவன் மனம் திரும்ப ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். மனம் திரும்பினால் ஆத்தும மீட்பு மாத்திரம் அல்ல, சரீர மீட்பையும் ஆண்டவர் தருகிறார். எத்தனையோ பேர் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்த பொழுது பாவத்தினால் வந்த சாபங்களிலிருந்து என்ன அடைந்திருக்கிறாங்க? எத்தனை சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். கர்த்தர் என்னை குணமாக்கினார், அவருடைய தழும்புகளால் நான் என்ன ஆனேன்? சுகமா. அப்ப பாருங்க, அந்த இடத்துல மீட்புன்னா அதுவும் சேர்த்துதான். இதை நம்ம சொல்லும் பொழுது நிறைய பேர் இவங்கெல்லாம் செழிப்பை பற்றி பேசுறாங்க. இந்த செழிப்பு கூட இல்லைன்னா அப்புறம் பைபிள்ல பின்பற்றி என்ன பிரயோஜனம்? அதுதான் யோவான் சொல்றார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? சுகமா இருக்கணும். நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றார் அவரு. வசனத்துக்கெல்லாம் 1000 பேர் 1000 சிம்பிளான விளக்கங்க. ஆத்துமா என்பது வேற ஒண்ணும் இல்லை, தேவனோடு உள்ள உறவுல நீ நல்ல ஹெல்த்தியா இருந்தன்னா உன் வாழ்க்கையினுடைய மற்ற பகுதிகளும் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பொருளாதாரத்திலையும் ஹெல்த்தியா இருப்ப, குடும்ப வாழ்வு எல்லாத்துலயும் நீ ஹெல்த்தியா இருப்பன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு? இதுல என்ன கள்ள உபதேசம் இருக்குது? பைபிளே சொல்லுதா, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. இது செழிப்பின் உபதேசமா, ஒரு சாதாரண கர்த்தருடைய ஆசீர்வாதமா? அது கூட சொல்ல தெரியல, முழிக்கிறீங்க. எங்க செழிப்பு, இது செழிப்பின் உபதேசம் இல்லைங்க. இது கர்த்தர் தன்னை நம்புகிறவர்களுக்கு வைத்திருக்கிற மிக சாதாரணமான ஆசீர்வாதங்கள். ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பேதுரு கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, இம்மையிலே அவைகளை 100 மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவீர்கள்ங்கிறார்.
அப்படின்னா இயேசுநாதர் எங்கேயும் சொல்லல எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் பிச்சை எடுப்பான், பண்டாரம் பரதேசியா இருப்பான், சாமியார் சன்னியாசியா அலைவான் அப்படின்னு சொல்லலையே. இந்த பூமியில் அதை நீங்க எத்தனை மடங்கு அடைவீங்க? 100 அடைவீர்கள் சொல்லியிருக்கிறார். இது செழிப்பின் உபதேசமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதமா? இந்த சண்டே நான் ரொம்ப தெளிவா பேசினேங்க, ரொம்ப தெளிவா பேசினேன். அநேகர் அதை குறித்து கேட்டுட்டு ரொம்பவே உள்ளம் உடைந்து, நீங்க நான் சொல்றேன் பேசுறாங்க, அதெல்லாம் இந்த சர்ச்சுக்காரங்களுக்கு இல்லை, அதெல்லாம் உலகமெங்கும் மக்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் பஸ் சர்வீஸ்ல சொன்னேன், நான் எவ்வளவு செல்வ செழிப்போட வாழலாம்னாலும் நான் வாழலாம், உங்க காணிக்க பணத்தில் இல்லை. நான் அதை சொன்னேன், இவ்வளவு போதும், இதுக்குள்ள வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி நானே தான் என்ன செய்கிறேன், ஒரு எளிய வாழ்க்கையை வாழுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை செஞ்சு காட்டினேன். அநேக காரியங்களை நானே என் காலால் என்ன செய்கிறேன், எட்டி தள்ளுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். கவனிச்சிங்களா? அது எல்லாரும் எனக்கு சேவை செய்ய, எனக்கு நன்மை செய்ய, என்னை பல்வேறு ஆசீர்வாதங்களால குமிக்க எவ்வளவு மக்கள் முன் வந்தாலும் நாங்களாகத்தான் அதை என்ன செய்கிறோம், வேண்டாம், இருக்கிறது போதும். போன வார பிரசங்கம் முன்பின் தெரியாத ஒரு சகோதரன், அவர் அவரே ஒரு மிஷினரியா வட இந்தியாவில் போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். சீரியஸா ஒரு மெசேஜ், பாஸ்டர் உங்க செய்தியை கேட்டேன், இன்றைய உலகத்திற்கு தேவையான செய்தியை பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படி. அவரே ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில், இப்போ நம்ம வினோத் மாதிரி அவர் ஊழியம் செய்கிறவர். நான் சொன்னேன், வாட் பிளஸிங் யூ வாண்ட் டு கிவ் மீ? அவரோட கேட்டுட்டு கூட இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சின்ன உங்கள் மேலே உங்களுடைய இந்த ஊழியத்தை நான் என் மகிழ்ச்சிக்காக, எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதுக்காக ஒரு சின்ன காணிக்கை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படி காணிக்க வாங்குற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. நோ பாஸ்டர், எனக்கு கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஒன்று செஞ்சாதான் மனசு என்ன அடையும், சந்தோஷம் அடையும் அப்படின்னாரு. உடனே நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பேன்? இல்லைங்க, நம்ம அகாப்பே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தேன். ஓ இப்படிலாம் வருது போல, அதனால தான் கட்டடத்தை இழுத்துக்கிட்டே போறாரு. ஏங்க இல்லை, வெறும் 4000 ரூபாய் அனுப்புனார். ஆனால் நான் சொல்லட்டா, வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி 4000 ரூபாய் அனுப்புறாருன்னா அது 4 லட்சம் ரூபாய் மாதிரி. இப்போ அந்த 4000 ரூபாயை வாங்கி நான் ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. என் பேங்க்குக்கு வேணா வாங்கன்னா வாங்கியிருக்கலாம். இப்போ அந்த 4000 ரூபாய் வாங்கி நான் ஒன்றும் உடனே கார் வாங்க போறது இல்லை. இப்போ நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதனால சர்ச்சுக்கு வாங்கி கொடுத்தேன். நேற்றுக்கு இன்னொரு சகோதரன், அவர்லாம் இப்போ 2-3 வாரமாக தான் என் செய்திகளை கேட்குறாரு. அவர் நேற்று ஒரு எது அனுப்பியிருக்க, ஐயா உங்கள் பிரசங்கங்கள்லாம் நிறைய நான் கேட்குறேன், ஆனால் நிறைய யூடியூப்பில் கேட்குறாரு, நான் நேரடியாக கேட்குறது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிரசங்கத்தில் இந்த பணம் பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்ட மாதிரிலாம் தெரில ரொம்ப. அதனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குய்யா, உங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்பி நான் என் வாழ்க்கையில் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு தயவு செய்து ஒரு அனுமதி கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அனுப்புனீங்கன்னா. இது இந்த சண்டே, நான் அது சொன்னது போன சண்டே. அப்போ நான் அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன், சகோதரரே தயவு செய்து நீங்கள் என் செய்தின்னு. அவர் வரிசையாக அடுக்குறாருங்க, வேணா என் ஃபோனில் தான் இருக்குது, இங்கே ப்ளே பண்ணி கூட காட்ட முடியும். என்னுடைய செய்திகளை கேட்டதுனால அவருடைய வாழ்க்கையினுடைய என்னென்ன பகுதிகள்லாம் மாறிச்சுங்கிறத ஒரு கவிதை மாதிரி சொல்கிறார். அப்படியே இந்த பகுதியில் மாற்றிட்டேன், இந்த பகுதி மாறிடுச்சு, இந்த பகுதி மாறிடுச்சு, இந்த பகுதி மாறிடுச்சு. உங்களுடைய உபதேசங்கள் என்னை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறதுனால, ஆசீர்வாதம் கார் பொங்கலா கிடைச்சது இல்லைங்க. கெட்ட குணம் போயிடுச்சு, கோபம் போயிடுச்சு, எரிச்சல் போயிடுச்சு, சண்டை போடுறது போயிடுச்சு. அதை சொல்றாரு. சொல்றாரு, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க பாஸ்டர், ஒரு சின்ன காணிக்கை உங்களுக்கு அனுப்பி என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும்னு நான் அவருக்கு அனுப்புனேன். நீங்க இப்போ சொன்னீங்களா அதுதான் எனக்கு சந்தோஷம்.
நாங்க பேசுகிற உபதேசங்களால உங்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. நீங்க இப்போ பட்டியல் போட்டீங்களே, இதை விட நீங்க என்ன வேற என்ன சந்தோஷப்படுத்திட முடியும்? இதுதான் எனக்கு பெரிய பேரு, இதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பேருன்னா பேர் இல்ல, பெரும் பேருன்னு சொல்றலையே, பாக்கியம். இன்னைக்கெல்லாம் சில ஊழியக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கேட்டான்னா பர்ஸு வேலட்டெல்லாம் கரைச்சி இழுத்துட்டு தான் விடுவாங்க. என் நோக்கம்லாம் அது இல்லைங்க. எங்கள் நப்போ சொல்கிறேங்க, அவருடைய வேலையை நான் அவருக்கு உண்மையாக செஞ்சால் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் உண்மையாக தருவார். ஈவன் நீங்களே கொடுக்க, நான் எத்தனையோ முறை சேர்ச்சில் சொல்லிட்டேன்ல, நீங்களே கொடுக்கறத நிறுத்துங்க. தேவன் தன் ஊழியக்காரனை ஒருபோதும் தெருவில் விட மாட்டார். சபை மக்கள் கூட விடுவாங்க, ஆனால் தேவன் விட மாட்டார். அதனால தான் நாங்கள் இழிவான அப்பப்போ பணம் பற்றி, அது உங்கள் தேவைகளுக்காகத்தான். சர்ச்சை கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னா அதெல்லாம் யாருடைய தேவை தான்? உங்களுடைய தேவை தான். எனக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கிடைச்சா போதும். உங்களுக்கு தான் கால் மேல கால் போட்டு விடுற நல்ல சேர் வேணும். உங்களுக்கு தான் ஏசி, உங்களுக்கு தான் எல்லாம் தேவை. அதனால கேட்கறதெல்லாம் நல்லா கவனிங்க. நாங்கள் அனுபவிப்பதற்குள்ள நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆராதிப்பதற்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறியாத இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் இப்போ பைபிள் ஸ்கூல் நடத்தணும்னா ஸ்பான்சர் பண்றீங்களான்னு கேட்குறோம். யாரும் நீ பண்றியான்லாம் கேட்கறது இல்லை, இல்லையா? அதனால நீங்க அதெல்லாம் ரொம்ப தெளிவா, சும்மா கண்ட ஊழியக்காரங்களோடலாம் எங்களை கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க கேட்குறவங்க எப்படி வாழ்றாங்கன்னு போய் பாருங்க. நாங்க கேட்குறோம், இங்க கேட்கறது இங்கேயே விட்டுட்டு போறோம். எங்க வீட்டில் எங்களுக்கு என்ன இருக்குதோ அதைத்தான். இங்கே இருக்கிறான் ஒரு பையன், அவனை திரும்பி பார்த்தா அவனுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த சண்டே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்தான். சாப்பிட்றியாடா அப்படின்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னா. ஏன்னா ஏன் வேண்டான்னு சொல்கிறான்னு எனக்கு தெரியும். இந்த சோறெல்லாம் அவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல். அன்னைக்கு என்னென்னலாம் கவாப்பிலிருந்து அது ஒரு கறியவே பல விதங்கள்லாம் அன்னைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும் அவங்க வீட்டில். நானே பாசமாக சொன்னேன், எதுக்கு அவனை போய், அவன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான். அவன் அப்படியே பார்க்குறான். நான் சொன்னேன், பார்க்குறியாடா நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது உண்மைன்னு இப்போ பார்க்குறியா? பெருமைக்காக சொல்லலைங்க. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊழிய நேரம். அன்னைக்கெல்லாம் உட்காந்து நாக்கு ருசிக்கெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இங்கே இவ்வளோ கத்தி விட்டு போய் வயிறு முட்டை கறியெல்லாம் சோறெல்லாம் தின்றதுக்கு உடம்புல அதெல்லாம் ஒத்துக்காது. அதுக்காக எங்கள் தலைவிதி நாங்கள் அப்படி தான் சாப்பிடணும்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்படி என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அது தேவைப்படும் போது அதுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருந்தால், இப்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளாத எவனும் வெற்றிகரமாலாம் ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியாதுங்க. அதெல்லாம் முடியாது, ஒரு காலம் முடியாது. சுகபோகமாய் வாழணும்னு நினைச்சாச்சுன்னா ஆண்டவருக்கு உண்மையெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்யவும் முடியாது, இயேசுவுக்காக வாழவும் முடியாது. போன வாரத்தில் ஒரு நாள் எனக்கு ரொம்ப டயர்டுங்க. இங்கே மேலே ஏறி இறங்கி போகிறதுனால ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரே டயர்டு. உடம்புல இருக்கிற ஸ்டாமினாலாம் என்ன ஆகிடுது, அவுட் ஆகிடுது. உங்களை போலலாம் நான் பல்லதெல்லாம் வெறும் பிளாக் டீ மாத்திரம் குடிக்கும். அதில் என்ன சத்து இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அன்றைக்கி போய் நான் வீட்டில் போயிட்டு அப்படியே சோர்ந்து சுருண்டு படுத்துட்டேன். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி பார்த்தா பக்கத்தில் இந்த மக்கா சோளத்தை ஒரு மிக்சர் மாதிரி விற்கிறாங்க பார்த்தீங்க. மக்கா சோளத்தை பொரிச்சு பாப்கார்ன் அதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு பாக்கெட்டு. யார் கொண்டாந்து வச்சுட்டு போனாங்கன்னு தெரில. நான் இருந்த டயர்டுக்கு அதை அப்படியே அவ்வளோத்தையும் சாப்பிட்டேன். அப்பா, ராத்திரி சாப்பிட முடியல. இது நான் சொல்றது ராத்திரி சாப்பாட்டுக்கும் நான் இங்கேருந்து போன நடுவில் காலையில் ஏன்னா அந்த ஒரு பாக்கெட்டை சாப்பிட்டுட்டு உடனே மறுநாள் காலையில் என் வயிறுக்கு கொடுக்குது பாருங்க, அது தொல்லை. நான் அப்போதான் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் காலையில் எழுந்துட்டு சுடுதண்ணியெல்லாம் குடிச்சு பார்க்குறேன். ராத்திரியெல்லாம் நான் ஒரு ஃப்ளாஸ்க் சுடுதண்ணியை காலி பண்ணிட்டேன். அது சரியாக மாட்டேங்குது. நான் ஓப்பனாக சொல்லிட்டேங்க, நான் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு சாட்சி. நான் காலையில் எழுந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே
இது கூட பெருந்தீனி தான், போஜன பிரியனா இருந்தது தான். உங்களுக்கு உங்க மனசாட்சி அப்படி இருக்காது, என் மனசாட்சி. அதான் சொல்ல, தேனை கண்டாயானால் எப்படி சாப்பிடணும்? மட்டாய் சாப்பிடணும். ஒருவேளை அந்த நேரத்தில் நான் பசியா தாகமா களைப்பா இருந்தேன்னா ஒரு லிமிட்டா சாப்பிடுவேன். அந்த பாக்கெட்டே காலி பண்ணிட்டேன். தப்பெல்லாம் இல்லை, பாவம்லாம் இல்லை. ஆனா என் உடம்புக்கு அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சும், அதனால நான் காலையில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இனிமேல் எந்த உணவுப் பொருளை கண்ட, சாதாரண ஒரு மக்காசோளம் தானே அது, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், மன்னிப்பு கேட்டேன். இப்போ எனக்கு இந்த வயிற்று பிரச்சனை இருக்கிறதுக்கு நீர் காரணம் இல்லை, சாத்தானும் காரணம் இல்லை, நான் தான் காரணம். இன்னொரு முறை எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதேங்கிற ஒழுங்கை நான் கடைபிடிச்சிக்கிறேன். எவ்வளோ ஒழுங்குல இருக்கிறேன், ஆனால் நேற்றைக்கு இருந்த என் உடல் நிலைக்கு அந்த உணவை, அது ஒரு ஸ்நாக்ஸ் தான் அது. நான் அதுக்கே ஆண்டவற்றை நான் மன்னிப்பு கேட்டேன். காஞ்ச மாடு கம்புல பூந்துன்னு சொல்ல, அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டேன். சாதாரண மக்காசோளம் அந்த பொரிச்சது. நீங்கள்லாம் உங்களால் முடிஞ்சா அப்படி இருங்க. நான் இப்பவும் சொல்றேங்க, இந்த ஒரு ஏன்னா எனக்கு ஒரு வியாதியை நானே உருவாக்கி வச்சிருக்கிறேன். இப்போ கரெக்டா, பலவீனத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு போஜன பிரியனாக இன்னொரு முறை நான் இந்த தவறு என்ன செய்ய மாட்டேன். இந்த மனசாட்சியோட நீ வாழ பழகலை அப்படின்னா உன் மாம்சத்தை உன்னால ஜெயிக்கலாம் முடியாது. மாம்சத்தை ஜெயிக்கணும், உபவாசம் இருக்கு. நீ உபவாசம்னா இதான் உபவாசம். இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா இதுக்கு பேர் தான் உபவாசம். அப்ஸ்ட்ரைனிங் ஃப்ரம் சம்திங். அதான் உங்களுக்கு உபவாசத்தை பற்றி நான் சொல்கிறேன் தானே. ஓகே, ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளை கண்டால் அதை லிமிட்டோட நான் நிறுத்திக்கிறேன்னா அது ஐ எம் அப்ஸ்ட்ரைனிங் ஃப்ரம் சம்திங். அதிலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், விலக்கிக்கிறேன். இப்படி வாழ்ந்தா தாங்க கிறிஸ்துவுக்காக வெற்றியெல்லாம் வாழ முடியும். நீங்களாம் நிறைய உல்லாச உபதேசம், நான் செழிப்பின் உபதேசத்துக்கு வேற ஒரு பேர் கொடுக்குறேன். என்ன உபதேசம்? உல்லாச உபதேசம். எப்படி வேணாலும் இரு, எப்படி வேணாலும் ஆடு, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணு, நீ ட்ரெஸ் போடாம கூட என் சர்ச்சுக்கு வா. ஏன்னா அவனே அப்படிதான் வந்து நிக்கிறான், ஒரு பனியனை போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறான். ஒருவேளை சில நாட்டு கலாச்சாரம் அது இருக்கலாம். ஒரு பாதிரியார், ஒரு பாஸ்டர், ஒரு போதிக்கிறவர், அவர் மற்றவர்களுக்கு என்னவா இருக்கணும், எனக்கு இது வசதியா இருக்குங்கிறதுக்காக. அப்படி பார்த்தா இப்ப சட்டையை கலந்துட்டு பனியனை போட்டுக்கிட்டு இருந்தா வசதியா இருக்குன்னா அது ஒழுங்க? ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்களுக்கெல்லாம் ஒரு வஸ்திரம் இப்படி இருக்கணும்னு ஒரு ஒழுங்கு ஆண்டவர் சொல்லி தரலையா? நூதனம். அதான் நான் இப்போ சொல்றேங்க, செழிப்பின் உபதேசிகள் மாத்திரம் இல்லை, அவங்க உல்லாச உபதேசிகள். அவங்க பிரசங்கத்தை கேட்கும் போதே ஒருத்தன் விசில் அடிக்கிறான்னா அவன் எப்படி இருக்கிறான்னு அர்த்தம், உல்லாசமா இருக்கிறான்னு அர்த்தம். நான் கேட்கிறேன், தேவ சமூகத்துல விசில் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? விசில் அடிக்கிறதுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடுகிறான், கைகளை தட்டுங்க, கைகளை உயர்த்துங்க அப்படின்லாம், அதெல்லாம் ஓகே. விசில் அடிக்கிறதுங்கிறது சில்லறத்தனமா எவனோ பண்றது. ஓ போடு, ஓ போடு, ஏன் டபிள்யூ போடக்கூடாது, ஏன் ஏசு போடக்கூடாது? என்னது இது? நான் இப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நிறைய உபதேசங்கள் உங்களை உல்லாசத்துக்கு அழைக்குது. பாட்டு பாடுறவன்னு என்ன பண்றது தெரியுமா, அந்த மைக்கை இப்படின்றான் அப்படின்றான், மைக்கை இப்படி பிடிச்சிக்கிறான், இப்படி பிடிச்சிக்கிட்டு பாடுறான், உடனே இப்படி இப்படிங்கிறான், உடனே இவனும் இப்படிங்கிறான். இப்போ கூட பார்த்தேன், ஒருத்தனை முடிச்ச உடனே சொல்றேன், லோ ஹிப்ல பேண்ட் போட்டு உட்கார்ந்துருக்கிற சொல்றவனுக்கு புரியும் நினைக்கிறேன், கழட்டி இழுத்து கீழ் தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. நம்ம வாலிப பசங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இப்ப பேண்ட் எப்படி நாங்கெல்லாம் பைத்தியக்கார போட்டா லூஸ், வயசாயிடுச்சு, அது பெருசு. இப்ப அவன் எப்படி போடுறான்னு இப்ப நான் காட்ட முடியாது, புரியுதா? இதான் இப்ப புரிஞ்சுக்கோங்க, நான் போடுறத 4 பேர் முன்னால தைரியமா வீடியோல காட்ட முடியும். அவன் இப்படி போடுறான், நம்ம செஞ்சேன்னா புரியும்னு நினைக்கிறேன். நான்லாம் இந்த பேண்ட் போடுறேன், பெல்ட் கட்டுறேன், இப்படிலாம் தாராளமா என்னால குனிய முடியும். ஆனா உன்னால குனிய முடியாது, குனிஞ்சா அவன் மானம் போயிடும்.
நிறைய சமயத்துல பொம்பளைங்களே திட்டுறாருங்களே, நீங்க ஆம்பளை பசங்களையும் திட்டுறேன். எல்லாம் ஒழுக்கங்கிறது ஒரு தலைப்பட்சமானதுல ரெண்டு பக்கமும் தான். நாங்கெல்லாம் பெண்களையே முக்காடு போடு, ட்ரெஸ் அப்படி போடு, டிரான்ஸ்பரண்ட் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் தான் சொல்றோம். ஏய், லோ ஹிப் போடுற பசங்கள்லாம் பேண்ட் இனிமேல் ஒழுங்கா மேல தூக்கி போடு, பெல்ட் நல்லா இறுக்கி கட்டு, நீ குனியும் போது தைரியமா துணிச்சலா யார் முன்னாலையும் குனியக்கூடிய அளவுக்கு ஒன்று மாற்றிக்கோ. அது என்ன லோ ஹிப்? தெரு தூக்குறது. பொம்பளை பசங்கள் ஆம்பளை பசங்க கூட பேண்ட் என்ன செய்யறான், சாணி ரோட்ல இருக்க அவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஏங்க, என்னை சீர்திருத்த உபதேசங்கள் கொடுக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நான் பேசுகிறேன். கேட்க மனதா இருக்கிறவங்க கேளுங்க, அவ்வளவுதான். உங்களுக்காக உபதேசத்தெல்லாம் மாற்ற முடியாது. அது எங்க நாட்டு கலாச்சாரம்னா, எந்த நாட்டு கலாச்சாரமா இருந்தாலும் மனிதன் மனிதனாத்தான் வாழணும். கலாச்சாரம் என்கிற பெயரிலே மனிதன் மிருகமாய் மாறக்கூடாது. எந்த நாட்டு கலாச்சாரமா இருந்தாலும் அந்தந்த நாட்டிற்கு ஒரு அளவு இருக்குது. ஏன்னா தேவன் சகலத்தை நீதியுள்ள தேவன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நீதியை வச்சிருக்கிறார். நீங்க நல்லா படிக்கணும். லேவியராகமம் அப்படி படிச்சுவாங்க, நீதிமொழிகளை படிங்க. பாருங்க, ஒருத்தனுடைய எல்லைக்குரிய மாற்றாத. இப்போ ஒரு லேண்ட் வாங்குறான், அதுல ஒரு கல்லுன்னு அளவு போடுறான், ராத்திரி போயிட்டு அவனுக்கு தெரியாம 2 அடி இந்த பக்கம் தள்ளி போடுறான். கரெக்டா? அதை பற்றி பைபிள் எழுதி இருக்குதா? கள்ளத்தராசு கர்த்தருக்கு. கள்ளத்தராசுன்னா என்ன? நீங்க காய்கறி வாங்குறீங்க அம்மா, அது எல்லாமே கள்ளத்தராசு தான். அவன் 1 கிலோன்னு அளந்து கொடுப்பான், வீட்டில் பாத்தீங்கன்னா 700 கிராம் தான் இருக்கும். அவன் தராசுல அது 1 கிலோ காட்டும். முந்திலாம் ஒரு காலத்துல இப்படி கையில பிடிச்சிப்பான், அதுல பாத்தீங்கன்னா கீழே என்னவோ எக்ஸ்ட்ரா ஒன்று ஒட்டி வச்சிருப்பான், மேக்னெட்டு. அதுல தான் பொருளை வைப்பான். நம்ம கண்ணு முன்னாடி அளவு எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அது என்ன தராசு? இப்போ இந்த எலக்ட்ரானிக் தராசு வந்துருச்சு இல்லையா? அதுல வச்சோடனே அது ரெட் கலர்ல லைட் காட்டுது. அதுலயும் என்ன கில்லாடித்தனம் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இந்த பழைய பேப்பர் வாங்குறாங்க பாத்தீங்களா, உலகமாக கில்லாடிங்க. அந்த பழைய பேப்பர் நீங்க வேணா இப்ப கூட சொல்லுங்க, வேணா பாருங்களேன். நான்லாம் எங்க வீட்டுல தராசு இருக்குங்க. ஏன்னா ஹாஸ்டல் நாங்க நடத்துறதுனால எல்லாம் பொருட்கள் எல்லாம் நான் இங்க பாருங்க வச்சு பார்ப்பேன். எனக்கு 20 கிலோ காட்டும். அவன் 7 கிலோ 8 கிலோ தான் நம்ம கண்ணு அவன் காட்டும். பாருங்க சார்னுவான். நான் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க தராசுல நிறுத்து பார்ப்பேன், 20 கிலோ காட்டுறது. அவன் தராசுல 8, 9, 10, 12 தான் காட்டும். அப்ப அது என்ன தராசு? ஆண்டவர் அதை பற்றி பேசுறாரா? ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை வாங்கினா ராத்திரி அவன் தூங்குறதுக்கு முன்னாடி அதை அவன்கிட்ட போய் என்ன செஞ்சுடு, கொடுத்துடு. ஒருத்தனுடைய ஆடாவது மாடாவது வழி தப்பி வந்தா அதை அவன் வீட்டில் கட்டி வச்சு தண்ணி கண்ணி குடிச்சு புல்லு போட்டான். அதுக்கெல்லாம் அவன்கிட்ட என்ன வாங்காத, காசு வாங்காத. ஒருத்தன் கூலிக்காரன் வேலை செஞ்சான்னா அவன் ராத்திரியில போய் பசியோட பட்னியோட கிடக்கும்படி விட்டுறாத. அவன் கூலியை ஏற்ற நேரத்தில் அவன் கையில கொடுத்துடு. அவன் பசியா இருந்து என்னை நோக்கி அவன் என்னை முறையிட்டான்னா அது உனக்கு என்னவா இருக்காது? ஆண்டவர் இது என்னது? இதுக்கு பேர் என்னது? நீதி. இதுக்கு பேர் தாங்க ரைச்சியஸ்னஸ். நீதி உள்ள தேவன் எல்லாத்தையும் நீதியா தான் சொல்றாரு. நீதிக்கு ஒரு அடையாளம் உதாரணம் சொல்லலாமா? கன்னியாயிருந்த மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று நீதிமானாயிருந்த யோசேப்பு கண்டு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணி கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி யோசேப்பே அப்படின்னு பேசுறார். அந்த இடத்துல நீதியை பாத்தீங்களா? தனக்கு திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட பொண்ணு கர்ப்பவதியா இருக்கிறான்னா இன்னைக்கு என்ன பண்ணுவான்? வாட்ஸ்அப்ல அனுப்புவான். அத ஊரெல்லாம் அவமானப்படுத்தி இல்லையா, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி மானத்தை எடுத்து சொல்லுவாங்க. நான் நினைச்சேன்னா வண்டவாளத்தெல்லாம் எதுல ஏத்திடுவேன்? ஒண்ணுத தண்டவாளத்துல இல்ல, ஏரோப்ளேன்ல ஏத்துவாங்க. இதான் நீதியா? யோசேப்பு என்ன செய்கிறான்? ரகசியமாய் ஊருக்கும் பெயருக்கும் தெரியாம அமைதல. இதாங்க நீதி. அதனாலதான் அவனுக்கு பேர் யார்? நீதிமானாகிய யோசேப்பு.
ஏன்னா பாவங்களை பாவம் செய்தெல்லாம் அது நமக்கு தெரியும் பைபிள்ல. ஆனா அதுக்கப்புறம் தேவன் விளக்கம் கொடுத்த உடனே ரொம்ப அன்பா ஏற்றுக்கொள்றான். அப்போ தேவன் எவ்வளவு நீதியா இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு மீட்பர் அவரே முதல்ல அந்த நீதிகளை என்ன செய்யணும்? தன் வாழ்க்கையில இயேசு எல்லா நீதிகளையும் நிறைவேற்றினாரா? அவர் மேல யாராவது குற்றம் சுமத்தக்கூடிய ஏதாவது இருந்துச்சா? சொல்லுங்க, ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்றான். சும்மா சொல்றாங்க தேவாலயத்தை இடிச்சு போட்டு கட்டும். அவர் சொன்ன தன் சரீரத்தை பற்றி சொன்னார். ஏதாவது குற்றம் சாட்ட முடிஞ்சுதா? பிலாத்து என்ன சொல்றான்? இவனிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் என்ன செய்யல, காணல. இவனுடைய ரத்த பொழிக்கு நான் பொறுப்பு இல்லப்பான்னு என்னத்தை கழுவுனா? ஏங்க ராத்திரி புடிச்சவனுங்க விடிய ராத்திரியெல்லாம் விசாரிச்சு காலையிலெல்லாம் விசாரிச்சு ஒரு குற்றத்தையும் காணலைங்க. குற்றமற்ற தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து, மாசற்ற மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்து, ஒரு குற்றத்தையும் அவனுமே காண. ஒரு இடத்துல அவன் கேட்கிறான், நீ ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். நான் ராஜாதான். அவன் அது எப்படி நீ ராஜான்னு கேட்கலையே? அவனுக்கு புரியுது, இவர் நாட்டை ஆள வந்த ராஜா அல்ல, மனித இதயங்களை ஆள வந்த ராஜான்னு அவனுக்கு புரியுது. அவரே சொல்றார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு என்ன கொடுக்கிறான்? செவி கொடுக்கிறான் சொல்லி பிலாத்து முன்னாடி சொல்றாரு. பிலாத்து அவரை எப்படி ஆகிலும் காப்பாற்றணும்னு பிரயாசப்படுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நீதிபதியாக கவர்னரா இருக்கிறவன் பல முறை அவர் மேல குற்றம் சுமத்தி அதை விசாரித்தாலும் அதெல்லாம் என்னவா இல்ல, குற்றமா இல்லைங்க. இதை விட என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? அவன் மனைவி ஒரு லெட்டர் அனுப்புறா இடையில, ஐயோ அவர் நீதிமான், யோ நீ ஏதாவது கண்டவன் கூப்பாடு போடுறான்னு அவருக்கு ஏதாவது தீங்கு பண்ணிடாதன்னு எழுதி அனுப்புறா. வரலாறு என்ன சொல்லுது தெரியுமாங்க? யூதாசே அவரை காட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேனே. சொல்லுங்க, காட்டி கொடுத்தவனே சொல்றான், ஐயோ நான் தெரியாம செஞ்சிட்டேன், இந்த காசை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க. அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. பைபிள்ல இல்ல, ஆனா பிலாத்துவை பற்றி என்ன சொல்லு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு தெரியும், அநியாயமா யூதரை பிரியப்படுத்துறதுக்காகத்தான் அவன் என்ன செஞ்சான்? தன் பதவியை காப்பாற்றி கொள்ள, மக்களுடைய வெறுப்பை நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும்? இயேசு உண்மையிலேயே தேவனா இருந்தா அவர் தன்னை காப்பாத்திக்குவார்ன்ற தைரியத்துல என்ன பண்ணிட்டான்? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். அவரை வாரினால் என்ன செய்தான்? அவன் ஏன் அடிக்கணும்? அடிக்காமலே கொடுக்கலாம்ல. பைபிள் வசனம் எல்லாம் கேட்காதீங்க, நான் சரித்திரத்துல இருந்து சொல்றேன். கொஞ்ச காலம் கழிச்சு இயேசு மரித்து உயிர்த்து பரலோகம்லாம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பிலாத்துக்கு நிம்மதியை இழந்துட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மனசாட்சியில நல்லா தெரியும், அவன் அதிகாரத்தின்படி இயேசுவை விடுதலை செய்யணும்னா என்ன பண்ணிருக்கலாம். ஆனா அது தேவ சித்தமும் இல்லதான், ஒரு பக்கம் வச்சுக்குவோம். ஐயோ இந்த பாவமற்ற பரிசுத்தரை நான் சவுக்கினால் அடிப்பித்து இந்த யூதர்கள் விரும்புறபடி அவரை நான் ஒப்பு கொடுத்தது பெரிய தப்பு அல்லவா? ஒரு நீதிபரரைக்கே நான் அநியாயம் செய்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கவனிங்க, ஒரு குன்றின் மேல ஹில் மேல ஏறி ஒரு பாறையிலிருந்து அவன் கீழே குதிச்சு தற்கொலை செய்து கொண்டான் என்று ஒருவர் எழுதுகிறார். யூதாசை பத்தி பேசல, நான் யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்? பிலாத்துவை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவன் மனசு சொல்லுது அவர் நீதிபரர். அப்ப அவர் மீட்பருங்கிறக்குரிய சகல தகுதிகளும் அவருக்கு இருந்துச்சா? பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம், மனுக்குலத்தின் தேவையை அந்த மீட்பர் என்ன செய்யணும்? ஏங்க நான் பட்னியா கிடக்குறேன், என்ன ஒருத்தர் காப்பாற்றணும்னா நானும் உன் கூட பட்டினி இருக்கிறேன்னா அது என்னத்துக்கு? எனக்கு பட்டினியை போக்க விரும்புகிறவர் எனக்கு என்ன கொடுக்கணும்? உணவு கொடுக்கணும். கொஞ்சம் இங்கே உட்காருப்பா, 4 வீட்டில் போய் நான் பிச்சை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் மீட்பரா? இருக்கலாம்,
ஆனா மீட்பர் என்பவர், மனுக்குலத்தின் தேவை சாப்பாடு துணி இல்லை. மனுக்குலத்தின் மிகப்பெரிய தேவை என்ன? அவங்க செய்த பாவத்தினால தேவனை விட்டு என்ன செஞ்சு கிடக்குறாங்க? இழந்து போயிட்டாங்க, கெட்டு போயிட்டாங்க. டு ரெஸ்டோர் த ஃபாலன், not only to redeem the lost, he came to restore the அதாவது எந்த நிலம், இப்போ அடிக்கடி நான் பேசும்போது மைக் இப்படி போயிடுது, அப்படியே வச்சு பேச முடியாது. நான் அது இப்போ என்ன பண்ணணும்? ரெஸ்டோர் பண்ணணும். அது இருந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? திருப்பி. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமைகளோடு வாழ்ந்தவங்க இப்ப விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள அந்த இடத்துல திரும்ப என்ன செய்கிறார்? தூக்கி நிறுத்துகிறார். அதுதாங்க மனுக்குலத்திற்கு தேவை. கடவுளே எனக்கு சோறு கொடு அப்படின்னா, சாமி சோறு கொடுக்குதுன்னா அது சாமி இல்லை. சாமி என்ன சொல்லணும் தெரியுமா? நீ உழைத்து வாழ்வதற்கு இந்த உலகத்துல நிறைய காரியங்களை வச்சிருக்கிறேன், நீ போய் என்ன பண்ணு? வேலை செய்து சாப்பிடு, உன் கையின் பிரயாசங்களை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன் சொன்னா அவர் தாங்க தெய்வம். சாமி சன்னிதானத்துல அன்னதானம் சாப்பிட்டு வர்றது, சாமி சோறு போடுது, சாமி சோறு போடுதுன்னா அது சாமி இல்லை, அது ஏதோ ஆசாமி. ஆசாமின்னா ஒரு நோக்கத்தோட செயல்படுறவங்க. எங்க தேவனுடைய நோக்கம் சோறுலாம் தருவார், ஏன் தர மாட்டார்? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர். ஆனா சும்மா ஓசிக்கெல்லாம் தர மாட்டார். ஏன்னா மனித வாழ்க்கை போர் அடிச்சு தின்னுட்டு உட்கார்ந்துருந்தா உடம்பு பெருத்து வியாதி சீக்கிரம் செத்துடுவேன். தின்ன சோறு ஜீரணம் ஆகணுங்கிறது தான். சாப்பிட்ட உடனே அடுத்தால ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்குது. இரவு சாப்பாட்டை கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் குறைந்தது எத்தனை மணி நேரம் இருக்கணும்? 3 மணி நேரம். நீங்க தான் சொல்றீங்களா, நான் 3 மணி நேரம் என்னப்பா சார்? நான் தான் நடு இரவு என்னத்துல உட்காந்து டிவி முன்னால உட்காந்துட்டு இருக்கு. உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்து அது அங்க அப்படியே கட்டியா உட்கார்ந்து இருக்குது. அதுல வேற என்ன தெரியுமா? தின்னுட்டு ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறது. முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். ஒருவேளை வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க சொல்லலாம், ஐயோ நாங்கெல்லாம் ஃப்ரீஸ் தண்ணீர் குடிக்கிறோம். தப்புதாங்க. உங்க டாக்டரை கேட்டு பாருங்க, அதுக்கு பேரே ஃப்ரீசர், உறைய வைக்கிறது. நீ சோறை தின்னுட்டு ஐஸ் தண்ணிய குடிச்சோன்னா அந்த சோறை போய் அந்த உணவை போய் அது என்ன செய்ய வைக்குது? உறைய வைக்குது. ஹலோ, நான் இப்போ சொல்றேங்க, உணவுக்கு முன்னாடி நீ குடிச்சா கூட பரவாயில்ல, உணவிற்கு பின்பு ஐஸ் வாட்டர், ஃப்ரீஸ்டு வாட்டரை சாப்பிடுகிறவன் குடிக்கிறவன் முட்டாள். ஏன்னா உணவு செரிமானம் ஆகணும். அதுக்கு ஆண்டவர் சொன்னது டிவி முன்ன. அதுவும் என்ன பண்றாங்க தெரியுமா? இங்க மூக்கு முட்டை வெட்டிவிட்டு டிவி முன்னால வைக்கும்போது நொறுக்கு தீனி. ஆராய்ச்சிகள் சொல்றாங்கங்க, இந்த டிவின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நொறுக்கு தீனி, அதுக்கு பேர் இப்ப நீங்க அதுக்கு வச்சிருக்க செல்ல பேர் என்ன தெரியுமா? ஸ்நாக்ஸ். இதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால், கொடுமையான வியாதிகள் எல்லாம் இதுல இருந்து வந்தது என்பதை மருத்துவ நிபுணர்கள் நிரூபிக்கிறான். வேலை செய்யணும். கடவுள் மனிதன் வேலை செய்யறதுன்னா அதுக்காக உன்னை பெண்ட கலத்துறது இல்லைங்க. உன் சரீரம் எப்படி இருக்கணும்? நல்லா ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒழுங்குகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டில் தான் வேலை செய்யுங்களேன். மறுநாளைக்கு உரிய பாத்திரங்கள் எல்லாம் விளக்கி நல்லா சுத்தமாக வைங்க. காய்கறியை அம்மா பாத்திரத்தை விளக்குனா ஐயா என்ன செய்யுங்க? காய்கறியெல்லாம் வாங்கி பசங்கள்லாம் உட்காந்து வெட்டுங்க. அடா பாவி, பைபிள் ஸ்டடிக்கு படிக்க வந்தா இந்த ஆளு நம்மளை மாட்டி விடுறாரு. ஏன்னா அம்மா ரெடியாக இருப்பாங்க. பாச சொன்னார்லன்னு கொண்டாந்து தூக்கி வைப்பாங்க. ஒன்றும் கெட்டு போக மாட்டீங்க, செய்யுங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தானே செய்றீங்க. ஃப்ரீசர் ஏன் வாங்கி வச்சிருக்கீங்க? எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க? காலையில் எழுந்து ஐயோ குய்யோ அங்கே எங்கே போச்சு, இது எங்கே போச்சு, ராத்திரி நீ எடுத்துட்டு எங்கே வச்ச? எதுக்கு அந்த விடிய காலத்தில் ஏன் அந்த சண்டை? ராத்திரியே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு மறுநாளைக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் நறுக்கி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதுக்குள்ளே இதில் வச்சுட்டு, அப்போ காலையில் எழுந்தால் எந்த பரபரப்பும் கலப்பரப்பும் சண்டை கலாட்டா இல்லாமல் அவங்க வேலைகளை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்க. ஹலோ, கூடவே குடும்ப ஜபத்தையும் பண்ணிடுங்க. சரியா? நாங்கெல்லாம் ரெடி இல்லைன்ற மாதிரி தெரியுது ஐயா மாதிரி. ஒர்க் பண்ணுங்க.
அந்த நேரத்தில் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் கைகளை இப்படி செய்யும்போது எழும்போது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் ஜீரணம் ஆகுது, நல்ல ஆரோக்கியம் அது. ஸோ நான் எதற்காக இது சொல்றேன்னா, தேவன் மீட்பர் மனிதருடைய தேவைகளை சந்திக்கணும்னா நான் சாமி மாதிரி உட்கார்ந்துருப்பேன், நீ எனக்கு போட்டுக்கிட்டே இரு தின்னுகிட்டே இருப்பேன்னு மனிதன் எதிர்பார்க்க கூடாது. உன்னுடைய பிரதான தேவை என்னன்னா பாவ மன்னிப்பு, தேவனோடு உள்ள உறவுக்குரிய வழியை அவர் உண்டாக்கணும். அதான் மனிதனுக்கு தேவை. இன்னைக்கு மனிதன் அதை தேவையா நினைக்கல. நான் சொல்றேங்க, தேவனோடு உள்ள உறவு சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அதான் அப்போ மனிதனுடைய தேவை. அந்த உறவை எப்ப இழந்தான்? பாவம் செய்த போது இழந்தான். அப்போ அதை மீட்டு தர்றாரு பாத்தீங்களா? அதுதாங்க மனித தேவையை சந்திப்பது. மூணாவது காரியம், மீட்பருடைய மிகப்பெரிய ஒரு தகுதி என்ன தெரியுமாங்க? இந்த மீட்புங்கிறதுக்கு ஒரு அவசியமே எப்போ வந்துச்சு தெரியுமா? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவுல ஒருத்தன் வந்தான். யார் அவன்? ஏங்க, கிரியேஷன் ஸ்டோரி எல்லாம் தெரியும் தானே? தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல உறவு சூப்பரா இருந்த நேரத்துல ஒருத்தன் உள்ள வந்தான். அவன் யாரு? அவன் பேரு சாத்தான், சத்துரு. ஹி இஸ் த எனிமி, இல்லையா? இப்ப பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? இது ஏங்க இந்த மொழி முழிக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அவன்லாம் இல்ல, நானும் இல்ல. அவர் ஏன் அந்த மரத்தை அங்க வச்சு இதை சாப்பிடாதுன்னு சொன்னார்? அதான் பிரச்சனை. ஏங்க, அதை கூட அவருக்கு சொல்ல அருகதை இல்லையா? அதுக்கு கூட நீ கீழ்ப்படிய மாட்டியா? நீங்க நிறைய மேதாவிகள் கடவுள் மாத்திரம் அந்த மரத்தை அங்க வச்சு இதை சாப்பிடாதன்னு சொல்லி இருந்தா அவ்வளவு வம்பு வந்திருக்குமா? இல்லாட்டி இவர் ரொம்ப யோகியரா இருந்திருப்பார். ஏங்க, அவன் வந்தான், சத்துருன்னு ஒருத்தன் உள்ள நுழைஞ்சான். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒன்னு குறுக்க வந்தா அது எங்க கொண்டு போய் விடும்? எளிய சத்தியத்தை சொல்லித்தரேன். தேவனுக்கும் உனக்கும் நடுவே யாரோ எதுவோ வந்தால் அது கண்டிப்பா உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? பாவத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும். என்ன எல்லாம் அப்படி முழிக்கிறீங்க? பாவம்னா என்ன? வேற ஒண்ணும் இல்ல, உன்னையும் தேவனையும் பிரிக்கிற எல்லாமே என்னதான்? ஹலோ, மெத்த படிச்ச மேதாவிங்க, பாவத்துக்கு விளக்கம் தெரியாத மாதிரி நடிக்கிற நடிகர் நடிகைகளே நல்லா கவனிங்க. இது பாவமா, அது பாவமா, இதெல்லாம் பாவமா? இந்த காலத்துல போய் இந்த பைத்தியக்காரன் பாவம் பாவம் பேசிக்கிட்டு இருக்கிறான்றீங்களே, வேற ஒன்னும் பாவம் இல்லப்பா. நீ செய். உன்னையும் தேவனையும் விரிசல் உண்டாக்கி பிரிவினை உண்டாக்கி அவரை கண்டாலே பயந்து ஓடுகிற ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ள உன்னை நடத்துகிற எல்லாமே சத்துருவாகிய சாத்தான் இடத்துல இருந்து வந்ததுதான். அது டிவியா இருக்கலாம், போனா இருக்கலாம், பேப்பரா இருக்கலாம், டைம் பாசிங்கா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், என்ன மண்ணாங்கட்டியா வேணாலும் இருக்கலாம். உனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு நூல் அளவு, ஒரு முடி அளவு இடைவெளியை உண்டாக்குகிற எல்லாமே என்னதான்? அது என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அது வேறுபடும். ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அது ஒன்று போலவே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணா இருக்கும். புரியுதா? புரியலையா? பாவம்னா என்ன? கொலை செய்யறது பாவமா? குடிக்கிறது பாவமா? விபசாரம் செய்து பாவமா? திருடுறது பாவமா? ஆமா, அது உன் மனசாட்சியை வாதிக்குது. தேவனை முகமுகமாக உன்னால எதுவா இருந்தாலும் சரி, சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, நாவல் படிக்கிறது பாவமா? அது எனக்கு தெரியாது. அது உனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பிளவை உண்டாக்குது, ஒரு சின்ன கேப்பை உண்டாக்குதுன்னா பாவம் தான் போ. அது என்னெல்லாம், பீஸா சாப்பிடுறது பாவமா? பீஸா சாப்பிடுறது பாவம் இல்ல. ஆனா அந்த பீஸா வெறி, அந்த KFC கோழிக்கறியினுடைய வெறி பைபிள் படிக்க விடாம, வாலிபர் மீட்டிங் வர விடாம, தேவனை தேட விடாம, உன்னை பரவாயில்ல போ, என்ஜாய், அனுபவின்னு சொல்லுது அப்படின்னா அது என்னதான்? பாவம் தான்.
தேவன் நியமித்த ஒழுங்குகள் நீதிகளை மீறும்படி நாகரீகம்ங்கிற பெயர்ல உடை அது இது தலைமுடி வெட்டுறதெல்லாம் உன்னை வழி நடத்துதுன்னா அதுக்கு பேர் பாவம். நீ சொல்லலாம் ஸ்டைல், இது மாடர்ன். நீ என்னவா இருந்தாலும் சரிங்க, நீ செய்யற காரியம் உனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு சின்ன உரசலை கூட உண்டாக்க கூடாது. உன் மனசாட்சி அது என்ன செய்யக்கூடாது, குத்தக்கூடாது, வாதிக்க கூடாது. இப்ப நான் சொன்னேங்க, உதாரணம் சொன்னேன், ஒரு சின்ன பாப்கார்ன் பொரிச்சதை அளவுக்கு மீறி, அது அளவு இல்லைன்னு எனக்கு தெரியல, எனக்கு நானே வியாதியை உண்டாக்கி கொண்ட போது ஆண்டவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எனக்கென்று ஒரு ஒழுங்கை நீர் வைத்திருக்கிறீர், ஏன்னா நான் எனக்கு ஒரு வியாதியை உண்டாக்கி கொள்வது உம்முடைய சித்தம் அல்ல. நாங்கெல்லாம் இந்த வேத பாடங்களை நடத்தும் போது உலகெங்கும் உள்ள எல்லா மக்களும் இந்த ஒரு கூர்மையான ஷார்ப்பான ஒரு மனசாட்சிக்குள்ள வரணுங்கிற வாஞ்சையோடு பேசிட்டு இருக்கிறோம். நீங்க அப்படி அனுபவிச்சு பாருங்க, நல்ல கவனிங்க, வாழ்க்கை ரொம்ப இன்பமா இருக்கும். ஹலோ, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவத்துக்கெல்லாம் புது விளக்கெல்லாம் தர முடியாதுங்க. என்னையும் தேவனையும் பிரிக்கும்படி உள்ள என்ன வந்தாலும் அதெல்லாம் பாவம் தான். அதை கொண்டு வர்றது யாருடைய வேலை? அவ்வளவுதான். சாத்தான்னா யாரு? அதுக்கு ஒரு பெரிய விளக்கம், லூசிபர் 666 இல்ல. சாத்தாங்கிறவன் யார் தெரியுமா? நானே சொல்றேங்க பாருங்க, உங்களை ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, ரொம்ப ஐயோ எனக்கு இது ஒரு பெரிய சாத்தானா இருக்குது அப்படின்றீங்க. மனைவி நிறைய புருஷன்மாருக்கு யாரு? மனைவி சாத்தான். சில மனைவிமா இருக்கு, ஐயோ இவனை கட்டிக்கிட்டான இந்த சாத்தான போய். வேற ஒன்றும் இல்லைங்க, உங்க மகிழ்ச்சி உங்க சந்தோஷத்திற்கு குறுக்கே வருகிற எல்லாவற்றையும் நீங்க என்னன்னு சொல்றீங்க? சாத்தான்னு சொல்றீங்கல்ல. அதே மாதிரி தான் ஆண்டவரோடு நீங்கள் மன மகிழ்ச்சியாக தகப்பன் பிள்ளையாக குடும்பமாக வீட்டுக்குள்ள அன்பா வாழ முடியாதபடி குறுக்கே வருகிற எல்லாமே என்னதுதான்? நீங்க கொம்பு வச்சிருக்கோம், கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சாத்தானே உங்களை வஞ்சிக்கிறான். சாத்தான் என்ன உருவத்துல வரும் அப்படிங்கிறத நீங்க தான் இனிமேல் அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஏதேன் தோட்டத்துல பாம்பின் உருவத்துல பேசினா உனக்கும் பாம்பு உருவத்துலலாம் வர மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் பாம்பை சாத்தான் நினைச்சிட்டு, அது ஒரு ஜீவ பிராணி. அது நான் சொன்னேன், எங்க வீட்டில் ஒரு முறை பாம்பு வந்தோடனே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயோ சாத்தான் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன். தவறு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாச்சா? பாவம்னா என்னன்னு புரிஞ்சிச்சா புரியலையா? சாத்தான்னா யாருன்னு புரியுதா புரியலையா? நிறைய பசங்களுக்கு சாத்தான் யாரு? உன் ஃப்ரெண்டு தான் சாத்தான். இப்போ சாத்தான் நேரடியா உன்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா நாங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம், நீ உஷாரா இருப்புன்னு தெரியும். அதனால யார் பேர்ல வருவான்? ஃப்ரெண்ட்ஷிப் ஆட்கட்டிக்கலாடா. நிறைய பசங்க பொண்ணுங்க நாரி நாசமாய் போய் கிடக்குறதுக்கு யார் காரணம்? ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவைங்க, ஐக்கியம் தேவை, உறவு தேவை. ஆனா அது உனக்கும் தேவனுக்கும் நடுவுல வரக்கூடாது. வந்தால் அந்த நட்பு கூட பாவம் தான். ஹலோ, ஈவன் சொல்ற காதல் பண்ணலாமா? எனக்கு தெரியாது. உன் காதல் உனக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பிளவையும் தேவனோடு செலவிடுகிற நேரத்தையும் குறைத்து உன் உள்ளம் எண்ணம் ஏக்கத்தை எல்லாம் தேவனை விட்டு பிரித்து இன்னொருவர் மேல் வைக்குமானால் அந்த காதலும் என்னதான்? ஹலோ, பாவம்தான். இல்ல அப்படிலாம் இல்லாம ஆத்துமாவை சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டு நான் காதல் செய்வேன் அப்படின்னா அப்படி உன்னால முடியுமானா செஞ்சுப்பார். என் கவனம்லாம் சிதறாது, என் எண்ணம் ஏக்கம் நினைவு போன் எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். நான் பரிசுத்தமா காதல் பண்ணுவேன்னா பண்ணி பாருப்பா. ஹலோ, வயசானவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்குது. இதெல்லாம் என் இள வயசுலயே சொல்லியிருந்தா நான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேனே. இப்ப வயசான காலத்துல போய் சொல்றாருன்னு சொல்ல நினைக்கிற மாதிரி தெரியுது.
சில பசங்க தலையை கீழே போட்டிருக்கான், தலைகீழ நின்னாலும் இது முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது. அதனால இப்ப நான் பேசுற உபதேசம் யாருக்கும் பிடிக்காததுன்னு எனக்கு தெரியுது. ஆனா இதுதான் உண்மை. உனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காகவோ பிடிக்காதுங்கிறதுக்காக எல்லாம் நான் இல்லாதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. உள்ளதை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு மீட்பர்னா யார் தெரியுமாங்க? தேவனையும் நம்மையும் பிரிக்கிற சத்ருவை அவர் ஜெயிக்கிறவரா இருக்கணும். உங்களுக்கு அனுப்புற நேரம் வந்தாச்சு. 1 யோவான் 3:8 சொல்லுது, இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? 1 யோவான் 3:8 இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்னு தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? பிசாசின், எப்ப நான் சொல்றேன் அந்த பார்ட்ட மாத்திரம் எடு. பாவம் செய்கிறவன் பிசாசானவனால் உண்டானவனாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எப்பவுமே உஷாரா இருக்கணும். இந்த பார்ட்டை தான் நான் கேட்டேன். எதற்கு இயேசு தேவகுமாரன் வெளிப்பட்டார்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே. அவ்வளவுதான், விட்டுருங்க. எதற்கு வெளிப்பட்டார்? To destroy, to overcome the evil works of the devil. பிசாசின் கிரியைகளை யாராலும் அழிக்க முடியல, ஜெயிக்க முடியல. அதை அழித்தவர், அதை ஜெயித்தவர் தாங்க மீட்பர். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய எந்த தெய்வ அவதாரங்களும் இதை கிளைம் பண்ண முடியாது. பிசாசு வருகிறான், இயேசு சொல்லுகிறார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும். ஜெயித்தாரா? அவரை சோதித்தான், வித்த காட்டிலும் சோதித்தான். ஜெயித்தாரா? எஸ் ஆர் நோ? 3 சோதனை. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின். எதுலையாவது தோத்தாரா? அப்போ சத்துருவை அவர் என்ன செய்தார்? அதனாலதாங்க அவர் மீட்பர். ஹலோ, இன்னைக்கு நிறைய தெய்வ அவதாரங்கள் சொல்றவங்க எல்லாம் அடுத்தவங்க மூஞ்சாதியை திருடி கொண்டு போய் வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு சண்டை போட்டு அதனால நாடுகளை அழிச்சு கடலே குலுங்கி இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு படிக்காதவங்களுக்கு தெரியாது. நீங்கெல்லாம் படிக்காதவங்கன்னா பள்ளிக்கூடத்து படிப்பு நான் சொல்லல, உலக அறிவை சொல்றேன். அப்படிலாம் எழுதியிருக்கு கதைகள். அந்த சாமி கோபத்துல கடல் மேல கால் வச்ச உடனே கடலே என்ன பண்ணிருச்சான்? கொந்தளிச்சிருச்சான். ஏன்னா அவர் பொஞ்சாதியை தேடி போறாரு. நான் யார் பேரையும் சொல்லல, அறிவு இருந்தா நீயே யோசித்துக்கோ. நாங்கெல்லாம் இங்க பாருங்க, யாரையும் பரிகாசம் பண்றது இல்லை எங்களுக்கு. அது இட்ஸ் நாட் அவர் பிசினஸ். உண்மையை சொன்னா சுடுதுன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. சத்ரு இயேசு ஜெயித்தாரா? ஜெயிக்கலையா? அவரை எத்தனை முறை ராஜாவாக்கலான்னு பாக்குறாங்க, ஆனாரா? இல்ல. சிலுவை இல்லாத சிங்காசனத்தை அடைய அவர் குறுக்கு வழியில போகலங்க. அவரை ராஜாவாக்கணுங்கிற ஆலோசனையே நீங்க நல்லா கவனிங்க, பிசாசுனுடையது. அது உதாரணத்துக்கு பாருங்க, அவர் சிலுவையில தொங்கும் போது நீ தேவனுடைய குமாரனா என்ன பண்ணு? ஏங்க அவர் இறங்கி வந்திருந்தாருன்னா நமக்கெல்லாம் மீட்பு கிடைச்சிருக்குமா? அப்ப அப்படி இறங்கி வா அப்படின்னு சொல்ல வைக்கிறதே யார் தெரியுமா? சாத்தான். சேலஞ்ச், ப்ரூவ் யுவர் செல்ஃப். பெருமையை உண்டாக்குறோம். இயேசு உண்மையிலே தேவகுமாரன் தானாங்க. அவர் இறங்கி வந்திருக்க முடியுமா? முடியாதா? அது ஜீவனத்தின் பெருமை. இப்ப நான் கூட சொல்றேங்க, எங்களெல்லாம் ஊழியக்காரங்களெல்லாம் சில சமயத்துல நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு ஒரு உணர்வு வரும். ஏன்னா கண்டதெல்லாம் நீங்க குப்பைங்களை பேசும்போது என்ன இதுங்கெல்லாம் பேசுது அப்படின்ற ஒரு உணர்வு வரும் சில சமயத்துல. கர்த்தர் பார்த்துக்குவார், நாம இதெல்லாம் போயிடுறோம். அந்த இடத்துல நாங்க எங்க ஜீவனத்தின் பெருமைய, நான் நீதிமான், நான் யோகியன் அப்படின்லாம் நிரூபிக்க இறங்குறது சாத்தானுடைய தந்திரம். எனக்காக வழக்காடுகிறவர், என்னை நீதிமானாக்குகிறவர் என்னோட இருக்கிறார்னு யோபு சொல்றான். ஹலோ, சில சமயத்துல ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் நிறைய பேர்லாம் ப்ரூவ் பண்ணலாமா? ப்ரூவ் இதான் தொழிலா? இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னவன் நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல, நான் அப்படி பல்ட்டி அடிப்பாங்க. தேவனுடைய பிள்ளையே, நீ உன் நீதி கர்த்தருடைய கரத்துல இருக்குது, போயிட்டே இரு. அப்படிலாம் ப்ரூவ். அப்படின்னா நாட்டுல எவ்வளவு கோர்ட்டுங்களை ஏற்படுத்துறோம், எத்தனை கோர்ட்ல தீர்ப்புகள் தப்பா எழுதப்படுது. குமாரசாமி மாதிரி நீதிபதிகள் கூட நம்ம நாட்டுல இருந்தாங்க. மறந்துட்டீங்கல்ல நீங்க அதெல்லாம்? மைக்கேல் குன்ஹா எழுதின தீர்ப்ப குமாரசாமி அப்படியே என்ன பண்ணிட்டாரு?
அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. இந்த நாட்டிலலாம் நான் தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு எடுத்தாலும் ப்ரூவ் பண்றேன். ஏங்க ப்ரூவ் பண்றவர் கர்த்தர் தாங்க. யோபு சாத்தான் சொல்றான், சும்மா உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக உம்ம பின்னாடி அலைறான், நீ கஷ்டம் கொடுத்து பாரு உம்ம தூஷிப்பான்னு சொல்லி சொன்னான். கர்த்தர் நிரூபிச்சு காட்டினாரா இல்லையா? யோபும் ஒத்துழைத்தான், ஆனா சாத்தான் வெக்கப்பட்டானா இல்லையா? எப்போ சொல்றேங்க, சாத்தானை சத்துருவை ஜெயிக்கிறவர் தான் மீட்பர். இயேசு ஜெயித்தாரா? ஒரே ஒரு வசனம், கொலோசையர் 2:15. கொலோசையர் 2:15. ஆளுகைகளையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமாகும்படி செய்து அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன சிறந்தார்? வெற்றி சிறந்தார். ஆளுகைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதெல்லாம் யாரை குறிக்கிற வார்த்தை? சாத்தானை குறிக்கிற வார்த்தை. அவைகளை எல்லாம் வெற்றி சிறந்து அவைகளை எல்லாம் உரிந்து கொண்டு எங்க வெற்றி சிறந்தாராம்? சிலுவையில. ஹல்லேலூயா. அப்ப அதற்குரிய விலையை கொடுத்தாரா? பிரைஸ் தி லார்ட். அது ஒரு யுத்தம். It was a battle for the redemption of men. மனிதருடைய மீட்புக்காக நடந்த ஒரு யுத்தம் தாங்க இயேசு சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம். இறங்கி வந்துட்டா மீட்பே கிடைக்காம போகும் சாத்தான் தூண்டி விடுறான். ஆனா இயேசு இறங்கி வரல. அவர் இறங்கி வராதது தாங்க வெற்றி. இறங்கி வந்திருந்தா இன்னைக்கு அவர் மீட்பர் நாம் பிரசங்கமே பண்ணியிருக்க முடியாது. விலையை கொடுத்தார், யுத்தத்தில் வெற்றி பெற்றார். ஏன்னா என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் உயிரோடு எழுந்து அவர் நிரூபித்தார். ரோமர் 1:5 அதைத்தான் சொல்லுது. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் என்ன செய்யப்பட்டிருக்கு. சிலுவையிலிருந்து இறங்கி இருந்தா நிரூபிச்சிருப்பாரு, அது பலவீனமானது. ஆனா மரணத்தை சந்தித்து மரணத்திலிருந்தும் உயிரோடு எழுந்து தான் மீட்பர், தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்ட மீட்பரை நாம் ஆராதி. அல்லேலூயா. ரோமர் 1:5 எல்லாரும் என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. எந்த அதிகாரம்? 1வது அதிகாரம். சோ மீட்பருடைய 3வது பெரிய தகுதி என்ன? சத்துருவை என்ன செய்ய வேண்டும்? இயேசு ஜெயித்தாரா? ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? உன் ஜெயம். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் அதிகாரி யாரு? பிசாசானவன். அப்போ அவர் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்டார்னா அந்த சாத்தானையும் பாதாளத்தையும் நரகத்தையும் மரணத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற உணர்வோடு அவரை ஆராதிக்கணும். சில சமயத்தில் இந்த பாடல் பாடுறோம் தெரியுமா? ஈஸ்டர் அன்னைக்கு பாடுறோம், உயிரோடு எழுந்த. எங்க உயிரோடு மாத்திரம் அவர் எழல, அவர் எழும் பொழுது என்னென்னத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு எழுந்தாருங்கிறத நினைச்சு பாடுனீங்கன்னா அந்த ஆராதனை அற்புதமான ஆராதனையா இருக்கும். அதுக்கு டர்ரு புரெல்லாம் வேண்டாங்க. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தியத்தின் அடிப்படையிலான ஆராதனை. ஆராதனை கூட எதன் அடிப்படையில் இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். இன்னும் மீட்பருடைய தகுதிகள் என்னங்கிறத வருகிற வாரங்களில் கற்றுக்கொள்வோம். இந்த கேட்ட சத்தியங்களின்படி வாழ ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற உணர்வோடு நாம வீடுகளுக்கு திரும்பி செல்வோம். எல்லாரும் ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம்.